அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு. அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு. ஆண்மை தவறே தாழ்ந்து நடவே சூரரை போற்று தீயோர் கஞ்சே. அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு. ஓய்தல் ஒளி நேர்பட பேசு தாழ்ந்து நடவே சாவத கஞ்சே. ஓய்தல் ஒளி நேர்பட பேசு தாழ்ந்து நடவே சாவத கஞ்சே. காலம் அழியே கீழோட்கஞ்சே போர் தொழில் பழகு தோல்வியில் கலங்கே. புதியன விரும்பு வீரியம் பெருக்கு கெடுப்பது சோர்வு தொன்மை கஞ்சே. புதியன விரும்பு வீரியம் பெருக்கு கெடுப்பது சோர்வு தொன்மை கஞ்சி. இப்பொழுது நாம் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அனைத்து மாணவ செல்வங்களும் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து அவர்கள் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்பதை எடுத்துக்காட்டாக விளங்கி ஐபிஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்று ஓய்வு பெற்று தான் பயின்ற பள்ளிக்கு தான் முன்பு உதாரணமாக திகழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வருக வருவேன வரவேற்று மகிழ்கின்றோம். இனிதை விழா தொடங்குகிறது. முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. மாணவர்கள் பெற்றோர்கள் அமைதியாக எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அட்டென்ஷன். தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடங்கை எழுநொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்ணமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடர் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரிசனமும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திறமி என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தேடி சோறு நேர்ந்தென்று சில சின்ன சிறுகதைகளை பேசி மனவாடி துன்பம் மிகழ்வுன்று பிறன் மனவாட பல செயல்களை செய்து நரைக்கூடி கிழப்பெரும் எய்து கொடுங்கோட்டுக்கு இரையான பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீடு என்று நினைத்தாயோ.
அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அரசு உயர்நிலைப்பள்ளி அகனி மயிலாடுதுறை மாவட்டம் முப்பெரும் விழா இனிதை தொடங்குகிறது. முதலாவதாக வரவேற்பு உரை. விருந்தோம்பல் நம் இரத்தத்தில் கலந்த பண்பாடு. விருந்தோம்பல் நம் இரத்தத்தில் கலந்த பண்பாடு. விருந்தோம்பல் தொடங்குவதோ வரவேற்பில். விருந்தோம்பல் தொடங்குவதோ வரவேற்பில். மரியாதை கொஞ்சம், அன்பு கொஞ்சம், பணிவு கொஞ்சம், குதூகலம் கொஞ்சம், ஒன்றோடு ஒன்று கலந்தபடி விருந்தினர் உள்ளம் மகிழும்படி, விழாமேடை களை கட்டும்படி, இனிமையான துவக்கம் அரங்கேறும்படி, கரவொலிகள் விண்ணை எட்டும்படி, உபசரிப்பும் உயரம் தொட்டபடி ஆற்றிடும் வரவேற்புரையே விழாவின் முதல் படி. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேரிடணும். கட்டி இழுத்து கால்கள் முறிந்து அங்கம் பிளந்து துடித்திடணும். பொங்கு தமிழே உன்னை வாசிக்க மறவேனோ. மகாகவி பாரதி. மகாகவி பாரதியின் கவிதைகள் என்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனையோடு எழுதக்கூடிய ஒரு கவிதையாக தான் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், விடியலை வரவேற்கும் புன்னகை பூக்களாய், விடியலை வரவேற்கும் புன்னகை பூக்களாய், விடியலை எதிர்நோக்கும் விடியல் கானங்களாய் அன்போடு மேன்மையான விருந்தினர் அவர்களை சிறப்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த மேடை அவர்களை வரவேற்கின்றது. அவர்களை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு, அறிமுக தொகுப்பு. முனைவர் MS முத்துசாமி IPS அவர்கள் தமிழக காவல்துறையில் காவல்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவில் உள்ள மாங்குடி மீனாட்சிபுரம் கிராமத்தில் பிறந்தவர். தனது தொடக்க கல்வியை அவரது கிராமத்தில் படித்தார். பின்னர் பெற்றோருடன் குடிபெயர்ந்து 6, 7, 8 வகுப்பு வரை நமது அகனி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படித்தார். ராஜபாளையம் ராஜிக்கல் கல்லூரியில் BA வரலாறு படிப்பும், மதுரை சமூக பணி கல்லூரியில் MA முதுகலை பட்டமும், சென்னை பல்கலைக்கழகத்தில் சமூக பணியில் முனைவர் பட்டமும் அதாவது PhD பெற்றவர். 1992 முதல் 1998 வரை 6 ஆண்டுகள் கூட்டுறவுத்துறையில் கூட்டுறவு முதுநிலை ஆய்வாளராக பணியாற்றினார். 1998ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துணை காவல் கண்காணிப்பாளராக அதாவது DSP பணியமர்த்தப்பட்டார். சென்னையில் ஓராண்டு அடிப்படை பயிற்சியும், விருதுநகரில் 6 மாத களப்பயிற்சியும் முடித்தார். ஈரோடு மாவட்டம் பவானி, தேனி மாவட்டம் தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆகிய உட்கோட்டங்களில் துணை காவல் கண்காணிப்பாளராக DSP பணியாற்றிய பின்பு 2002ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாதுகாப்பு பிரிவில் துணை காவல் கண்காணிப்பாளர் பணியாற்றினார். திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக ADSP பணியாற்றினார். 2007ஆம் ஆண்டு காவல் கண்காணிப்பாளராக SP பதவி உயர்வு பெற்று அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, சேலம் ஆகிய மாவட்டங்களில் பணியாற்றினார். 2012ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 2015 டிசம்பர் வரை முதல்வர் பாதுகாப்பு பிரிவில் காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்தார். சென்னை மாநகர காவல்துறையில் தியாகராஜ நகர், செயின்ட் தாமஸ் மவுண்ட் மற்றும் சென்னை அண்ணா நகர் ஆகிய இடங்களில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக டெப்டி கமிஷனர் பணியாற்றியுள்ளார். திண்டுக்கல், கோயமுத்தூர், வேலூர் சரகங்களில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக DIG பணியாற்றியுள்ளார். தமிழ்நாடு காவல்துறை அகாடமியில் காவல்துறை தலைவர் IG பதவியில் பணியாற்றி வயது முதிர்வின் காரணமாக பணி ஓய்வு பெற்றார். மாண்புமிகு முதலமைச்சரின் பரபரப்பான சுற்றுப்பயணங்கள், நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் பாதுகாப்பு, சுனாமி பாதித்த பகுதிகளுக்கு முதல்வருடன் சென்றது, மக்களவை தேர்தல் நேரங்களில் சிறப்பாக பணியாற்றியது, காவலர்களுக்கு சிறப்பான பயிற்சி வழங்கியமை, கும்பகோணம் மகாமகம் பாதுகாப்பு பணி சிறப்பாக பணியாற்றியது, தேவர் குரு பூஜை பாதுகாப்பு பணி, வடமாநில கொள்ளையர்களை கைது செய்து கொள்ளை போன பணத்தை மீட்டு வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், சென்னை மாவட்டங்களில் கள்ளச்சாராயத்தை அறவே ஒழித்தது, 45 லட்சம் பேர்கள் கலந்து கொண்ட திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா பாதுகாப்பு பணியை சிறப்பாக செய்தது போன்ற பல்வேறு சிறப்பு பணிகளுக்காக காவல்துறை இயக்குநரின் பாராட்டு சான்றிதழ் பெற்றார்.
பல்வேறு தனியார் அமைப்புகள் இவரது மக்கள் சேவைகளை பாராட்டி பல்வேறு விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளன. வகுப்பாத பிரச்சனைகளை திறமையாக கையாண்டவர். மத நல்லிணக்கத்தை பேண தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர். பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களில் குற்றவாளிகளுக்கு அதிகமான தண்டனை பெற்று தந்தவர். போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் பயிற்சி அளித்த அனுபவத்தின் அடிப்படையில் IAS, IPS மற்றும் குரூப் 1 தேர்வுகளுக்கு தயாராவது எப்படி என்ற தலைப்பில் தமிழ் புத்தகம் எழுதியுள்ளார். இவர் சிறந்த சேவைகளுக்காக 2018 சுதந்திர தினத்தன்று இந்திய குடியரசுத் தலைவரின் காவல்துறை பதக்கம் வழங்கப்பட்டது. அற்புதமான சிறப்பான சிந்தனை கொண்ட முற்போக்குவாதியும் சிந்தனவாதியும் கொண்ட ஐயா அவர்களை இந்த மேடை மீண்டும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றது. வானமழையை வரவேற்க குலுங்கி சிரிக்கும் தருக்களாய், வான மேகத்தை வரவேற்க குலுங்கி சிரிக்கும் தருக்களாய் எங்களுடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என இந்த கலை மேடையானது வரவேற்கின்றது. காணும் புரிய காற்றை வரவேற்கும் குழல்களாய், காணும் புரிய காற்றை வரவேற்கும் குழல்களாய், அலைகளை வரவேற்க காத்திருக்கும் கரையாய் விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களையும் பெற்றோர்களையும் இந்த மேடையானது அன்போடு வருக வருக என வரவேற்கின்றது. வெறும் கல்லாய் இருந்த மாணவர்களை ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய ஆசான்கள், சொல்வழி கொண்டு அறிவொளி செதுக்கிய சிற்பிகளாக ஆசிரியர் பெருமக்களையும் இந்த மேடை சிரம் தாழ்ந்தி வருக வருக என வரவேற்கின்றது. மாதா பிதா குரு போன்ற சிற்பிகள் வடிவமைத்த நவீன சிலைகள் தான் மாணவர்கள். மாதா பிதா குரு போன்ற சிற்பிகள் வடிவமைத்த நவீன சிலைகள் தான் மாணவர்கள். இந்த மாணவர்களையும் இந்த விழா, இந்த அரசு உயர்நிலைப் பள்ளி அன்போடு மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றது. பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் தவிர்த்து பணியாளர்களையும் இந்த மேடை, இந்த விழாவானது வருக வருக என வரவேற்கின்றது. அனைவரும் வருக, விழாவினை சிறப்பித்து தருக, மேன்மைகள் பெருக, வாழ்த்துக்களை தருக. வாழ்த்துரை வழங்குவதற்காக வாய்ப்பளித்த விழா மேடைகளுக்கும் இந்த அரங்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் நன்றி பாரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் யதார்த்தமாகவும் சிறப்பாகவும் வரவேற்புரை நல்கி ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதன் எவ்வாறு இந்திய அளவில் அவருடைய வளர்ச்சியையும் பாராட்டுகளையும் பெறுவார் என்பதை மிக எளிமையாக எடுத்துரைத்த நம் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திரு மார்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தலைமை உரையாற்றிட நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவையை வணங்கி மகிழ்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க அகனி அரசு உயர்நிலைப் பள்ளியிலே எங்களுடைய நடுநிலை பள்ளியாக இருந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர்களை பற்றி சில வார்த்தைகளை சொல்லியாக வேண்டும். வேர்வையை விதையாகவும் உழைப்பை மூலதனமாகவும் கடமையை கண்ணாகவும் கொண்டு இன்று வரை நம் பள்ளிக்கூடத்து மாணவர்களின் நலனுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்களையும் தலைமுறை நிகழ்த்துவதற்கு அன்போடு மேடை அடைக்கின்றது. உங்களுடைய தலைமுறையை நீங்கள் தொடங்கலாம் ஐயா. மீண்டும் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க அகனி அரசு உயர்நிலைப் பள்ளியானது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னராக தொடங்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் இங்கு நினைவு கொள்ள வேண்டும். 1947-48 ஆண்டு காலங்களில் இந்த குக் கிராமத்தில் தொடக்கப்பள்ளியாக தொடங்கப்பட்டது. ஏறக்குறைய 24 ஆசிரியர் பெருமக்கள் இங்கு பணிபுரிந்திருக்கின்றார்கள். 400க்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகளை இங்கே பயிற்றுவித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க அந்த தொடக்கப்பள்ளியானது படிப்படியாக உயர்ந்து நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 2011ஆம் ஆண்டு அரசு உயர்நிலைப் பள்ளியாக உயர்ந்து நம் கிராமம் முழுவதும் சிறப்பாக பேசப்பட்டு வருகின்ற பள்ளியாக விளங்குகிறது. இந்த பள்ளியை வளர்த்தெடுக்க நம் ஊராட்சியைச் சேர்ந்த
ஊராட்சி மன்ற தலைவர்கள், உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள், தலைவர் மற்றும் பள்ளி வளர்ச்சி குழு தலைவர்கள் அனைவரும் அரும்பாடுபட்டு இதை உயர்நிலைப் பள்ளியாக உயர்த்தியிருக்கின்றார்கள் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கின்றது. தரம் உயர்த்தப்பட்ட உயர்நிலைப் பள்ளியாக ஆன பிறகு ஆசிரியர்களின் பெரும் ஆதரவும் முழு முயற்சியோடு நல்ல மதிப்பெண்களையும் நல்ல தேர்ச்சி சதவீதத்தையும் தொடர்ந்து கொடுத்து வருகின்றோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு எளிய மாணவர் எப்படி உயர்வான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற காவல்துறை தலைவர் ஐயா முனைவர் முத்துசாமி ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களின் வாழ்க்கையை வரவேற்பு உரையிலே நமது பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் சிறந்த கல்வியால் மட்டுமே நாம் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை அதற்கு உதாரணமாக திகழ்பவர் நமது ஐயா அவர்கள். ஆகையினாலே நாம் ஒவ்வொருவரும் பெற்றோர் சொல்படி கேட்டும் ஆசிரியர்கள் சொல்படி கேட்டும் கல்வி தரத்திலே நாம் நம்மை உயர்த்தி கொண்டால் நிச்சயமாக நாம் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் முதலாக எனக்கு தொடர்பு கொண்டும் பொழுது ஒரு பெரிய அதிகாரியை பேசும் பொழுது கொஞ்சம் பயம் நிறைய வரும். நமக்கு ஒரு தொலைக்காட்சி நிருபர் இருக்கிறாங்க, ஆதித்யான்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு முறை என்கிட்ட பள்ளிக்கூடத்தில் பேசிட்டு இருக்கும் பொழுது நான் திடீர்னு ஒருத்தவங்கள்ட்ட பேச உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோனை போட்டு ஆன் பண்ணிட்ட பிறகு தான் சொல்கிறாங்க யாருன்னு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமலே பேசிட்டேன். அதனால அப்போ தான் பார்த்தேன் ஒரு காவல்துறையின் தமிழ்நாடு காவல்துறையோட தலைமை அதிகாரிகிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளார உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு நிறைய பயத்தோடு பேசினேன் ஐயாட்ட. ஆனால் எதிர்குரல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எளிமையாக அழகாக சாதாரணமாக பேசுங்க, ரொம்ப எளிமையாக பேசுங்க, எந்த பயமும் வேண்டான்னு ஒரு குரல் வந்துச்சு. அதனுடன் தொடர்ந்து அவர்களிடம் நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றேன். அவர் எளிமையாக பழகக்கூடிய ஐயா அவர்களை வரவேற்பதில் இந்த பள்ளி பெருமை அடைகிறது. இந்த ஊர் மக்களும் பெருமை அடைய வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா அவர்கள் கண்டிப்பாக நான் பயின்ற பள்ளிக்கு ஒரு முறை வந்து சேர வேண்டும், உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று அவளோடு என்னிடம் உரைத்தார்கள். அதற்கொண்டு ஒரு ஆண்டு விழாவை நாங்கள் நடத்துகின்றோம், அந்த ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து எங்களை சிறப்பித்து செல்லுங்கள் என்று நான் அவர்களிடம் கேட்டுக்கொண்ட பிறகு அவர்களை தானாக முன்வந்தார்கள். நான் அழைப்பேதும் அனுப்பவில்லை, அனுமதி ஏதும் கேட்கவில்லை. அப்படி ஒரு உயர்ந்த எளிமையான குணத்தை கொண்ட ஐயா அவர்கள் இப்பொழுது நம்மிடம் வந்திருக்கின்றார்கள். அத்தோடு இல்லாமல் சிறுபொழுது விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சரி நான் படிச்சுட்டேன் இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது வேணுமா கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னாங்க. நான் பேசிக்கிட்டே திரும்பி போகும்போது ஒரு கம்ப்யூட்டர் அப்படியே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இதை கேட்கலாமா கேட்க வேணாமா நான் யோசிக்கவே இல்லை. ஐயா எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதானே வேணும், உடனே சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே அந்த கணினியை நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த கணினியில தான் நம்ம பள்ளிக்கூடமே இயங்கிட்டு இருக்குப்போ. தமிழக அரசு ஹைடெக் லேப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. என்றாலும் எங்கள் அலுவலகத்தில் இல்லை. ஹைடெக் லேப் நல்லா இயங்கி கொண்டிருக்கிறது, அது ஒரு தனி அறை. ஆனால் அலுவலகத்திற்கு உரிய ஐயா வழங்கிய கணினியை வைத்து தான் நாங்கள் அனைவரும் சம்பளம் பெற்று வருகிறோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது இன்னும் பார்க்க போனால் நான் அந்த அழைப்பிதழ் கொடுப்பதற்கு நம்ம ஊருக்கெல்லாம் போனேன். அப்போ போகும்பொழுது தான் இன்னும் மிக சிறப்பான வரவேற்பு எனக்கு கிடைச்சிது. நேரம் கிடைக்கவில்லை. அப்போ போய் பார்த்தோம்னு சொன்னாக்கா இப்படியே போனோம், நாங்கள் ஏனாகுடி போனோம், பட்டவிலாகம் போனோம், நம்ம கிராமத்துக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க போனோம். அப்போ போகும்போது பார்த்தாக்கா எளிமையான ஆசிரியர் ஒரு உட்காந்துருந்தாங்க. அங்கே பெயர் ஆரோக்கியசாமி ஐயா அவர்கள். அவர்கள்ட்ட பத்திரிக்கை கொடுத்தோன்னே அப்போ விசாரித்தாங்க நீங்கள் யார் அப்படின்னு. இந்த மாதிரி உயர்நிலை பள்ளியிலேருந்து வந்திருக்கோங்க ஐயா, நாங்கள் ஒருவரை எங்கள் பள்ளிக்கு ஆண்டு விழாவுக்கு வர வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு பத்திரிக்கை நீட்டினோடனே அவங்க வாங்கி பார்த்தாங்க. அவங்களுக்கு முகத்தில் ஒரு 100 வாட் 1000 வாட் பல்ப் மாதிரி ஒரு பிரகாச ஒளி வந்துச்சு. என்னன்னு கேட்டால் என்னோட மாணவர் தானே இவர், அவரையே நீங்கள் பார்க்க என்னை கூப்பிட்டு வந்துருக்கீங்களா சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் பேர் ஹார்மோனியம் சாருங்களாம். அப்போ
அந்த பிராயத்தில் பள்ளிக்கூடத்து நிகழ்ச்சிகளில் அத்தனையிலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் ஹார்மோனியம் வாசித்து பாடல்களை இயற்றி பாடி அந்த நம்மளை எல்லாம் மகிழ்ச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க என்கிட்ட ஒரு கையேடு கொடுத்துருக்காங்க. அந்த கையேடு வாங்கி பார்த்தா 50 பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு புத்தகம் கொடுத்துருக்காங்க. அதை நான் பெற்று வந்திருக்கின்றேன். அடுத்த கல்வாண்டியில் அவர்கள் எழுதிய அந்த பாடலை எங்கள் மாணவர்களுக்கு பயிற்றுவித்து அடுத்த வரக்கூடிய அந்த ஆண்டு விழாவில் எங்கள் மாணவ செல்வங்களை பாடி உங்களையெல்லாம் மகிழ்விக்க காத்திருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் அனைவரும் வரைந்திருக்கிறார்கள். இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற முன்னாள் தலைமை எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் ஐயாவோட நண்பர்களாக இருக்காங்க அல்லது அவர்களுக்கு ஆசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. அத்தோடு இங்கு வருகைப்பட்டிருக்கின்ற நம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு என் மதியழகன் ஐயா அவர்களையும் ராஜேஷ் அவர்களையும் ஐயப்பன் சார் அவர்களையும் மற்றுமுள்ள மேடையில் அரங்கேற்று இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த தருணத்திலே வருகை என்ற வரவேற்று என்னுடைய தலைமை உரையை படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைமுறை வழங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த விழா அரங்கமானது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பணிவான வணக்கம். வெள்ளத்தால் அழியாது, வெந்தழலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதென்னே, அரசராலும் கவர முடியாத, கல்வராலும் களவாட முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை அட்சய பாத்திரமாக இருந்து அல்ல அல்ல குறையாமல் அள்ளி வழங்கும் எங்கள் ஊர் பள்ளியான அகனி அரசு உயர்நிலைப் பள்ளியின் 2024-25 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை மற்றும் சாதனைகளை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. அந்த வாய்ப்பை எம் ஊர் 1947-48 கல்வியாண்டிலேயே பெற்றுவிட்டது. ஆம், அகனியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 1947-48 ஆண்டிலேயே, அதாவது நம் நாடு சுதந்திரம் அடைந்த ஆண்டே வந்துவிட்டது. பின் தன் செம்மையான பயணத்தால் நடுநிலை பள்ளியாக வளர்ச்சி அடைந்து 2011 ஆண்டில் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று வரை சிறப்புடனே செயல்பட்டு வருகிறது. 2013-14 கல்வியாண்டில் ஆங்கில வழி கல்வி தொடங்கப்பட்டு எம் பள்ளி தனியார் பள்ளிக்கு இணையாக சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. வெகு விரைவிலேயே எம் பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்படும் என்பதில் ஐயமில்லை. இந்த கல்வியாண்டு ஜூன் 10ஆம் தேதி இனிதே துவங்கியது. எம் பள்ளியில் தற்போது 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை 340 மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். மெழுகு போல் தன்னை உருக்கி மற்றவருக்கு வெளிச்சம் தருவது போல எம் பள்ளி தலைமை ஆசிரியர் எங்கள் பள்ளிக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறார். குஞ்சலிட்ட விளக்கு போல தலைமை ஆசிரியருக்கு உறுதுணையாகவும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து வரும் மற்ற 12 ஆசிரியர்களும் பள்ளிக்கு சிறப்பாக பெருமை சேர்த்து வருகிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அவ்வகையில் 28 ஆண்டுகள் பள்ளி பணியில் செம்மையாக பணிபுரிந்து இந்த கல்வியாண்டில் பணி நிறைவு செய்யும் இப்பள்ளியின் மூத்த தமிழ் ஆசிரியரான திருமதி பாரதி அம்மா அவர்களையும் இத்தருணத்தில் வணங்கி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 7 முறை 100% தேர்ச்சி பெற்று தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னார் அவர்கள் பள்ளிக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான நினைவு பொருட்கள் வழங்கியுள்ளார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி மேம்பாட்டிற்கும் மாணவர்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வழங்கவும் உறுதுணையாக இருந்து வரும் ஆய்வக உதவியாளர், அலுவலக பணியாளர் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த நல்ல வேளையில் வணங்கி மகிழ்கிறோம். கற்பித்தல் என்பது முழுமையான அல்லது சமநிலையான ஆளுமையை நோக்கி மாணவரை இட்டுச் செல்வது, கற்பவரை கற்கச் செய்வது, கற்பவருக்கு அதற்கான வசதியை ஏற்படுத்தி தருவது, கற்றலை எளிதாக்குவது. இவ்வாறான கற்றல் கற்பித்தல் சூழலை மாணவர்களுக்கு ஏற்படுத்த எம் பள்ளியில் ஸ்மார்ட் டிவி மற்றும் உயர் தொழில்நுட்ப ஆய்வக அறை அமைய பெற்றுள்ளது. அதன் மூலம் கற்பித்தல் பணி மற்றும் கற்றல் விளைவுகள் சார்ந்த மதிப்பீட்டு தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. இது போன்ற கல்வி சார்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயிற்சிகள் மேற்கொள்வதால் எளிதாக இணைய வழி போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள முடியும் என்பதில் ஐயமில்லை. 2023-24 கல்வியாண்டில்
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 88% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சிக்கு வித்திட்ட தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கணித பாடத்தில் ஹரிஷ்வர்தன், முகமது ஜாஃபர், ஹரிணி, அபிராமி ஆகிய 4 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அதற்கு உறுதுணையாக இருந்து பயிற்றுவித்த கணித பட்டதாரி ஆசிரியர் திருமதி ஆர் கவிதா அவர்களுக்கு பள்ளி சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாருக்கு சீர்காழி ரோட்டரி கிளப் சார்பில் சிறந்த ஆசிரியர் விருதும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இக்கல்வியாண்டில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக இப்பள்ளியில் பணியில் சேர்ந்த திரு எம் சுந்தரராஜன் அவர்கள் பள்ளியின் சுகாதார கட்டமைப்பிற்கும் அதற்குண்டான பணியாளர்களின் ஊதியம் மற்றும் கழிவறை பொருட்களுக்குமாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 10,000 வழங்குகின்றார். மேலும் விளையாட்டு மாணவர்களுக்கு சீருடை, பள்ளி சுற்றுச்சுவர் வர்ணம் பூசுதல் போன்ற பிற பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். அன்னாருக்கும் சீர்காழி ரோட்டரி கிளப் சார்பில் சிறந்த ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியருக்கு இத்தருணத்தில் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசால் வழங்கப்படும் நிதி இல்லாமல் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் தன்னார்வலர்களும் இப்பள்ளிக்கு மிகச் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகின்றனர். எம் பள்ளியில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்ற பள்ளியின் முன்னாள் மாணவர் முனைவர் MS முத்துசாமி ஐயா அவர்கள் ரூபாய் 40,000 மதிப்புள்ள கணினியை பள்ளி வளர்ச்சிக்காக வழங்கியுள்ளார். அன்னாருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் திரு டாக்டர் ஆர் தமிழ்வாணன் அவர்கள் ரூபாய் 96,000 மதிப்புள்ள RO வாட்டர் பியூரிஃபையர் வழங்கி மாணவர்கள் தூய்மையான குடிநீர் பருகுவதற்கு வசதி ஏற்படுத்தி தந்தார். அன்னாருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பன்னெடுங்காலமாக எம் பள்ளி மாணவர்கள் விளையாட்டு திறமையை வளர்த்து கொள்ள விளையாட்டு மைதானம் இல்லாமல் இருந்தது. அகனி ஊராட்சியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சியினால் சென்னையில் புகழ்பெற்ற பச்சையப்பன் அறக்கட்டளை குழுமத்தினரிடம் பள்ளியின் விளையாட்டு மைதானம் 2023ஆம் ஆண்டு நன்கொடையாக பெற்று வழங்கப்பட்டது. அப்படி பெறப்பட்ட மைதானத்தில் தான் தற்போது ஆண்டு விழா, விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எம் பள்ளியில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு கந்தையன் ஆசிரியர் அவர்களின் மகன் திரு கே அருள்மொழி அவர்கள் ரூபாய் 5,000 மதிப்புள்ள ஸ்போர்ட்ஸ் ட்ரம் வழங்கியுள்ளார். அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி என்பது நம் கலாச்சாரத்தின் அடையாளத்தை உருவாக்கும், வாழ்க்கை திறன்களை வளர்க்கும், சமூக மற்றும் தலைமை பண்பை உருவாக்கும் செயல்பாடுகள் இணைந்ததே ஆகும். கல்வி இணை செயல்பாடுகள் கல்வி சூழலுடன் இணைந்தே எம் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. அவ்வாறாக நம் பள்ளியில் இலக்கிய மன்றம், வினாடி வினா மன்றம், வானவில் மன்றம், சிறார் திரைப்பட மன்றம், நுகர்வோர் மன்றம், சுற்றுச்சூழல் மன்றம் சார்பான செயல்பாடுகள் மற்றும் போட்டிகளில் மாணவர்களின் பங்களிப்பு மிகச் சிறப்பானது. அப்படியாக இந்த ஆண்டு இலக்கிய மன்றம் சார்பாக நடைபெற்ற ஆங்கிலத்தில் கதை கூறுதல் போட்டியில் ஏ யோகமித்ரா 9A, தமிழ் கட்டுரை போட்டியில் எஸ் தர்ஷினி 9A, தமிழ் பேச்சு போட்டியில் எஸ் பிரீத்தி 7A ஆகியோர் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று இன்று சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள சென்றிருக்கின்றனர். மாணவிகள் வெற்றி பெற பள்ளி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வினாடி வினா மன்றம் சார்பாக நடைபெற்ற போட்டியில் நம் பள்ளி மாணவிகள் யோகமித்ரா 90A, தர்ஷினி 90A, ஸ்ரீதரணி 70A, ஜனனி 70A ஆகியோர் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அவர்களுக்கும் பள்ளி சார்பாக வாழ்த்துக்கள். கல்வி சாராத பிற செயல்பாடுகளிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு மிகச் சிறப்பான இடத்தை நம் பள்ளிக்கு பெற்றுத் தருகின்றனர். கற்பித்தல் முறை கலைகளின் வழி அமையும் போது குழந்தைகள் ஊக்கமடைந்து அனுபவித்து கற்றுக்கொள்கின்றனர். ஆயக்கலைகள் 64 என்பார்கள். கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தினையும் தந்து ஆடல், பாடல், இசை, நடிப்பு, ஒப்பனை, உரையாடல் வழியாக மக்களை மகிழ்வடைய செய்யும் கலைத்திறனை கலை திருவிழா என்ற ஒற்றை சொல்லை கொண்டு தமிழக அரசு ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அதில் நம் பள்ளி மாணவர்களின் பங்களிப்புக்கு ஒரு சான்றாக இக்கல்வி ஆண்டில் கலை திருவிழாவில்
இலக்கிய நாடகம் பிரிவில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடம் பெற்று நம் பள்ளிக்கு மிக சிறப்பான பெருமையை பெற்றுத் தந்த 9A மாணவிகள் யோகமித்ரா, தர்ஷினி, வினோலியா, பரணிஸ்ரீ, கௌரி, சஞ்சனா ஆகியோருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஓவிய போட்டியில் தொடர்ந்து 3 முறை மாநில அளவில் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்த இவாஞ்சலின் பிரின்சி 8A மாணவிக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்த யோகமித்ரா பானை ஓவியம், சீர்காழி வட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்கள் பிரசாந்த் 9A களிமண் சிற்பம், மதுதீபன் 7A களிமண் சிற்பம், கிராமிய நடனம் 8A மாணவிகள், தனிநபர் நடிப்பு மதுதீபன் 7A, பாலமுருகன் பலகுரல் பேச்சு. அனைவரும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அரசு பள்ளி மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் விதமாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் பெயர்களில் மாணவர் குழுக்கள் அமைத்து மாணவர்களிடம் அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்பட மகிழ்முற்றம் என்ற அமைப்பு இந்த ஆண்டு புதிதாக தொடங்கப்பட்டு எம் பள்ளியில் மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அவ்வகையில் இந்த மாதம் வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு அதில் நெய்தல் குழு முதலிடம் பெற்றுள்ளது. அவ்வணிக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாதந்தோறும் சிறார் திரைப்படங்கள் திரையிடப்பட்டு அவர்களின் சிந்தனை திறன், கற்பனை வளம் தூண்டப்படும் விதமாக போட்டிகளும் நடைபெற்று வருகிறது. தேன் சிட்டு, புது ஊஞ்சல் இதழ்கள் மூலம் மாணவர்களின் வாசிப்பு திறன் மெருகேற்றப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு NMMS தேர்வில் 21 மாணவர்களும், ட்ரஸ்ட் தேர்வில் 21 மாணவர்களும் கலந்து கொண்டனர். ஊக்கத்தொகை பெறுவதற்கான இத்திறனறி தேர்வில் சென்ற கல்வியாண்டில் 3 மாணவர்கள் வெற்றி பெற்று மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை பெற ஆவண செய்யப்பட்டுள்ளது. கல்வி என்பது வெறும் ஏட்டு சுரக்காய் அல்ல, உடல் நலமும் மனநலமும் இணைந்ததே கல்வி. அவ்வகையில் விளையாட்டு போட்டிகளிலும் மாணவர்களின் பங்களிப்பு சிறப்பானது. இந்த ஆண்டு அன்புக்கரசு 9A என்ற மாணவன் சிலம்பம் பிரிவில் மாநில அளவில் பங்கேற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் கோகோ குழு விளையாட்டு போட்டியில் சீர்காழி வட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்து மாவட்ட அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாணவிகள் ஹரிணி, கீர்த்தி, பிரீத்தி, ஷெம்லி, பரணிஸ்ரீ, ஸ்ரீனிஷா, சஞ்சனா, தர்ஷினி, பாவனா, சாருபாலா ஆகியோருக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள். மற்றும் அஜினா ஜெரோமி 10th A சதுரங்க விளையாட்டு போட்டியில் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். அவருக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு பயிற்றுவித்த உடற்கல்வி ஆசிரியர் திரு G. ஜான் ஹென்றி சார் அவர்களுக்கும், அறிவியல் கோகோ மாணவிகளுக்கு பயிற்றுவித்த அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு M. சுந்தரராஜன் சார் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளியில் நடைபெறும் விழாக்களுக்கும் பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் SMC தலைவர், உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக உள்ளது. அனைவருக்கும் இத்தருணத்தில் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல் ஒத்துழைப்போடு வரும் கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கையை மேலும் உயர்த்தி இடைநிற்றலை தவிர்த்து எம் பள்ளியை மிளிரும் சிறந்த பள்ளியாக உயர்த்துவது எமது தலையாய் நோக்கமும் அவாவும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று ஔவையார் தான் பாடிய மூதிரையில் கற்றலின் சிறப்பை அருமையாக விளக்கியுள்ளார். மன்னனுக்கு அவனது ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டில் மட்டுமே சிறப்பு, கற்றவனுக்கோ அவன் சென்ற இடத்திலெல்லாம் சிறப்பு. அவ்வகையிலேயே எங்கள் பள்ளி மாணவர்களும் சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றிக்கனியை ருசிக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இன்று நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் முனைவர் MS முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி அடைவதை இலக்காக கொண்டு பி எவரெஸ்ட், டோன்ட் பி எவர் ரெஸ்ட் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நாங்கள் பாடுபடுவோம் என்பதையும் கூறிக்கொண்டு அரசு பள்ளியில் சேர்த்து நற்கல்வி பெறுவோம், வாழ்வை மாற்றுவோம், உலகை உயர்த்துவோம் என கூறி இவ்வாண்டு அறிக்கையை உவகையுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடற்கல்வி இயக்குனருமான திரு S. முரளிதரன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். விழாவில் கலந்து கொண்டுள்ள அத்துணை பேரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி
மிக அற்புதமாக சீர்காழி பகுதியிலே அரசு பள்ளி என்று கூறினாலே ஒரு சிறப்பானது ஒரு முத்திரையை பதிக்கக்கூடிய அகனி அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய அத்துணை சார்புமிக்க பெரியவர்களை வணங்கி இன்றைய தினம் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்துள்ள இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் தமிழகத்திலே காவல்துறையினை கட்டிக்காத்த பெருந்தகைமாக இருக்கக்கூடிய திருவாளர் முனைவர் MS முத்துசாமி ஐயா அவர்களை போற்றி வணங்கி மற்றும் இந்த நிகழ்விலே தலைமை உரையாற்றி மிக அற்புதமாக இந்த பள்ளியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் திரு கோ ஜனார்த்தனன் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள வரவேற்புரை ஆற்றி சென்றுள்ள மார்ஸ் பிரின் அவர்களையும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள திரு சுந்தரராஜன் பழனிசாமி சார் மற்றும் ஜான் ஹென்றி மணிகண்டன் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் பாரதி கவிதா ஆனந்தி கிருத்தியா ஆகியோர்கள் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள உடற்கல்வித்துறையிலே பல்வேறு சாதனைகளை புரிந்துவிட்ட திரு செல்லத்துறை அவர்கள், திரு விவேகானந்தன் அவர்கள், குமரகுரு அவர்கள், திரு மீனாட்சி, ஸ்டாலின், ராஜுதுரை அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள இந்த ஊரினுடைய தலைவர் திரு மதியழகன், முன்னாள் தலைவர் ஐயப்பன், என்னுடைய மாணவர் ராஜேஷ், திரு சசிகுமார், திரு ரிப்போர்ட்டராக இருக்க செயல்படக்கூடிய இந்த பகுதியினுடைய ஆதித்யா மற்றும் சிவா ஆகியோருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய தினம் முப்பெரும் விழாவாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே விளையாட்டுத்துறையும் மதிக்கத்தக்க அளவிலே சமமாக எண்ணக்கூடிய இந்த பள்ளியினுடைய அத்தனை ஆசிரியர் பெருமக்களை இந்த நேரத்தில் பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் உலக அளவிலே இந்தியாவினுடைய பங்களிப்பு இருக்கின்றது விளையாட்டிலே, ஆனால் பதக்கமோ இல்லை. அதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆய்வு செய்தால் ஒன்று எந்த ஒரு பள்ளியிலையும் விளையாட்டுத்துறையினுக்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அதே போன்று அந்த மாணவ செல்வங்களை பாராட்டுவது கிடையாது. அதே போன்று உடற்கல்வி ஆசிரியர்களை ஒரு பாதுகாவலராக வைத்துக் கொள்ளக்கூடிய நிர்வாகம் தான் உள்ளது. அவர்களுக்குரிய ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஆக இந்த பள்ளியை பொறுத்தவரை இந்த ஆண்டு அனைவரும் சேர்ந்து இந்த ஊர் மக்களும் இந்த ஊர் பெரியவர்களும் முன்னாள் மாணவ செல்வங்களும் அத்தனை பேரும் சேர்ந்து பச்சையப்பன் அறக்கட்டளை நிமிடம் அவர்களை சென்று அணுகி மிக அற்புதமாக இந்த விளையாட்டு மைதானத்தை பெற்றிருப்பது மிகவும் போற்றத்தக்க விஷயம். அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் மாணவர்களை முதல் மரியாதை கொடுத்து பொறியியல் கல்வியிலும் சரி மருத்துவத்திலும் சரி சேர்ப்பதற்கு முதல் ஒரு படியை விளையாட்டுத்துறையில் சாதனை செய்த மாணவர்களுக்கு அங்கீகாரம் செய்து முதல் சீட்டை வழங்குகின்றார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. மாணவ செல்வம் நிச்சயம் தெரியாது. விளையாட்டுத்துறையிலே சாதிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் சீட்டு வழங்கப்படுகின்றது. மருத்துவத்துறையிலே சரி BE பொறியியலிலும் சரி. ஆகவே மாணவ செல்வங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற மிக அற்புதமான விளையாட்டு மைதானத்தினை இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களும் ஊர் பெரியவர்களும் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் இங்கே பெற்று தந்துள்ளார்கள். ஆகவே அனைவரும் அதை சேர்ந்து தினந்தோறும் பயிற்சி பெற வேண்டும். இங்கே பயிற்சி அளிப்பது யாரு? அதற்கு அடுத்தபடி மிக முக்கியமான செய்தி, இங்கே பயிற்சி அளிக்கக்கூடிய திரு ஜான் ஹென்றி அவர்கள் கபடி துறையிலே கபடியினுடைய தனிப்பட்ட விளையாட்டிலே பல்வேறு சாதனைகளை புரிந்தவர். இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட நான் 20 ஆண்டுக்கு முன்பாக சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே கபடி என்று தெரியாத காலத்திலே அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய கபடி விளையாட்டிலே நம்மளுடைய தமிழகத்தினுடைய சார்பிலே திரு ஜான் ஹென்றி அவர்கள் தனிப்பட்ட ஒரு நபராக அதில் கலந்து கொண்டு 7 பேர் விளையாடக்கூடிய அந்த அணியிலே ஒருவராக கலந்து கொண்டு சிறப்பு செய்த ஒரு பெருந்தகை. அதே போல பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெற்ற போட்டியிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் பங்கு பெற்று பல்வேறு சாதனைகளை பெற்றவர். அவர்கள் இன்றைய தினம் உங்களுடைய பள்ளிக்கு உடற்கல்வி ஆசிரியர் இங்கே இருக்கின்றார்கள்.
ஆக இது போன்ற மிக அற்புதமான ஒரு விளையாட்டு மைதானத்தை பெற்றிருப்பது மிகவும் அற்புதம். இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த விளையாட்டு போட்டியிலே இந்த பள்ளியிலிருந்து சென்ற ஆண்டிலே எஸ் அன்புக்கரசு என்ற மாணவர் விளையாட்டு மைதானமே இல்லாத ஒரு பள்ளியிலிருந்து சீர்காழி குறுவட்டத்திலிருந்து முதலிடம் பெற்றும், மயிலாடுதுறை மதுரை மாவட்டத்தில் முதலிடம் பெற்றும், கூட்டு மண்டல அளவிலே முதலிடம் பெற்றும் அவர்கள் திரு அன்புக்கரசு என்ற செல்வன் இந்த பள்ளியினுடைய மாணவர் 9ஆம் மாணவர் முதலிடம் பெற்று மாநில அளவில் பங்கு பெற்றார். ஏனென்றால் இந்த இடத்துல கூறிக்கொள்வது என்னன்னா, மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ரெகக்னைஸ் பண்ண ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேயே ஒரு பையன் கூட மாநில போட்டி கலந்துக்கல சார். ஆனா ஒரு சின்ன ஒரு கிராமத்துல விளையாட்டு மைதானம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு மாணவர் மாநில போட்டியை கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்காக அந்த மாணவரை இந்த நேரத்தை பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல அந்த மாணவரை தயார் செய்து அந்த மாணவரை பங்கேற்பு செய்த இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பெருமக்கள் இந்த நேரத்தில் பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல இந்த ஆண்டு அந்த மாணவர் சிலம்பம் போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்தார். ஆகவே இது போன்ற சாதனைகளை செய்யக்கூடிய இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியை மிக அற்புதமாக இந்த நேரத்தை பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு தலைமை ஆசிரியர் பதவி என்பது ஒரு தேர்னுடைய சக்கரமாக எண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி. அதை அற்புதமாக செய்த ஐயா அவர்கள் இங்கே வரை புந்துள்ளார். திரு முன்னாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு கே சந்திரசேகர் ஐயா அவர்கள் இங்கே வரை புந்துள்ளார்கள். இவருடைய மகனார் மருத்துவத்திலே மிக பெரிய ஒரு ஜாம்பவானாக இருந்த இந்த பகுதியிலே எவ்வளவோ உயிர்களை காப்பாற்றிய பெருந்தகை, அவர்களை ஈன்ற பெருந்தந்தை, கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் இந்த பள்ளியிலே பணியாற்ற பெருந்தகை அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக இந்த உடற்கல்வித்துறையின் சார்பிலே நான் பேசிக்கொண்ட விஷயம், இந்த பகுதி மக்கள், இந்த மாணவ செல்வங்கள் எல்லாரும் கல்வி கற்கின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து மற்றபடி இந்த காலத்திலே செலவு செய்யக்கூடிய ஒரே விஷயம் இந்த செல்போன். அந்த செல்போனை தவிர்ப்பதற்கு மிக அற்புதமான ஒரு விஷயமாக இந்த பகுதியிலே இந்த அத்துணை பெற்றோர்கள் பெற்றிருப்பது இந்த பச்சையப்பன் விளையாட்டு மைதானம். ஆகவே இந்த விளையாட்டு மைதானத்தில் நீங்க பயிற்சி பெற்றால் வருங்காலத்திலே விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள மிக அற்புதமான அந்த சீட்டை பெறுவதற்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. அரசு பள்ளிக்கு என தனியாக ஒரு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பது அனைவரும் அறிந்த செய்தி. அது கல்வித்துறையிலே மேம்பட்டு அதிக மதிப்பெண் பெறக்கூடியவர்கள் அந்த நீட் எக்ஸாம்ல எழுதின பிறகு அந்த மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தனியாக 12.5% இடஒதுக்கீடு உண்டு. அதே போன்று இந்த 12.5% பெறுவதற்கு முன்னாலே உடற்கல்வித்துறையிலே நீங்கள் மாநில அளவிலே வெற்றி பெற்று முதலிடம் பெற்றால் உங்களுக்கு முதல் சீட்டு வழங்கப்படும். ஆகவே மாணவ செல்வங்கள் இதனை உணர்ந்து இந்த விளையாட்டு மைதானத்தை பெற்று தந்த இந்த பெருந்தகைகள் அத்தனை பேரையும் எண்ணத்தை சீர் செய்கின்ற வகையிலே நீங்கள் அதி கடுமையாக பயிற்சி பெற்று வருகின்ற ஆண்டிலே இந்த பள்ளியிலிருந்து பெறக்கூடிய அந்த மாணவர்கள், செல்லக்கூடிய மாணவர்கள் முதலிடம் பெற்று இந்த பகுதியினுடைய அத்துணை பேருடைய கனவை நிறைவு செய்ய வேண்டும். கூடவே இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள பெருந்தகை இந்த பள்ளியின் முன்னாள் மாணவராக இருந்து இந்த பகுதியில் பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ள ஐயா அவர்களை சிறப்பு வருகை புரிந்துள்ள ஐயா அவர்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இந்த விளையாட்டு மைதானத்துக்கு சுற்றுப்புற சுவர் எழுப்ப வேண்டும், அதை பாதுகாப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். அது போன்ற உதவிகள் செய்தால் மட்டுமே இந்த விளையாட்டு மைதானம் என்பது இந்த பள்ளிக்கு உரியதாக இருக்கும். ஒரு பள்ளிக்கு உரியதான ஒரு விளையாட்டு மைதானமாக இருந்தால் நிச்சயம் மாணவர்கள் மாணவிகள் தனிப்பட்ட பயிற்சியினை சிறப்பாக செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதை தவிர்த்து ஓபன் கிரவுண்டா இருந்துச்சுன்னு சொல்லியாச்சுன்னா மாணவ செல்வங்கள் பயிற்சி பெற முடியாது. அதனுடைய இடர்பாடுகள் நிறைய உண்டு. ஏன்னா அதாவது உடற்கல்வி ஆசிரியர்கள் சுதந்திரமாக
பயிற்சி கொடுப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட வேண்டும். மிக அற்புதமாக இந்த ரெய்னிங் சீசன், அதாவது மழைக்காலத்தில் கண்டிப்பா தண்ணி நிற்கும். ஆகையால் ஒரு 2-3 அடிகள் இது உயர்த்தப்பட வேண்டும். அது மேல ரெட் சாயில் போடப்பட வேண்டும். அதெல்லாம் செய்தால்தான் அடுத்த பள்ளியுடைய மாணவ செல்வங்கள் ஓடக்கூடிய, ஏன்னா ஸ்பைக்ஸ் என்ற கூடக்கூடிய ஒரு உபகரணம் ஓடுவதற்காக உள்ளது. அந்த ஸ்பைக்ஸ் போட்டு ஓடணும்னு சொல்லியாச்சா அதுக்குரிய விளையாட்டு மைதானம் ஓடுதளம் இருக்கப்பட வேண்டும். ஆகவே அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உட்பட இந்த பகுதியினுடைய அத்துணை பொதுமக்களுடைய மெயினான உண்மையான அவருடைய நேசமான ஒரு குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அந்த பேருக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஒரு கிரவுண்ட் இருந்தாலும் இந்த மாணவ செல்வங்கள் இந்த பகுதியிலிருந்து மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளும் சென்று அனைத்து வெற்றிகளையும் பெற்று இந்த பகுதிக்கு பெருமை சேர்ப்பதோடு மட்டுமல்லாது அரசனுடைய இப்ப எங்களுடைய பள்ளி சபாநாயகம் முதல்ல இந்து மேல்நிலை பள்ளியிலிருந்து இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 140 மாணவர்கள் மாநில போட்டி கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் ஒரு நம்ம தரமான ஓடுதளம் இருக்கின்றது. ஆகவே தரமான ஓடுதளம் இருந்தால் நிச்சயம் அந்த மாணவ செல்வங்கள் பல்வேறு சாதனைகளை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவார்கள். அதற்கு முதியவர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கப்பட வேண்டும். ஆகவே இது போல பெரிய ஒரு நபர்கள் பெரிய ஒரு சிறப்பு வருகை புரியும் போது அவர்களுடைய உங்களுடைய தூண்டுதல் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை தூண்டுதல் படுத்தி மிக அற்புதமான ஒரு விளையாட்டு மைதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் இந்த மாணவர்கள் பல்வேறு சாதனைகள் புரிவார்கள் என்று கூறி இந்த வாய்ப்பை நல்கிய இந்த தலைமை ஆசிரியர் உட்பட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது, ஒரு சிறப்பான உரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த அரங்கம் தெரிவித்துக் கொள்கின்றது. ஒவ்வொரு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் இந்த பள்ளி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற உதவி ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பணியாளர்கள், உடற்கல்வி ஆசிரியர், வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினரான முனைவர் MS முத்துசாமி IPS அவர்கள் மற்றும் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர், இதற்கு முன்னாலே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர்கள், இந்த ஊராட்சியை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்ட உறுப்பினர்கள், பெரியோர்கள், நண்பர்கள் அனைவரையும் வணக்கத்துடன் எனது அன்பினை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளோடு நான் நிறைத்துக் கொள்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. முப்பெரும் விழாவில் முதல் விழாவாக தமிழ் கூடல் நிறைவு விழா என்று அழைப்பிதழில் கண்டோம். முப்பெரும் விழாவில் முதல் விழாவாக தமிழ் கூடல் நிறைவு விழா என்று அழைப்பிதழில் கண்டோம். எனவேதான் முதலில் தமிழ்த்தாயை வணங்கி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். இந்த ஊரினுடைய பள்ளியினுடைய வரலாற்றினை எனக்கு முன்னாலே பேசிய அருமை சான்றோர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக எடுத்துரைத்தார்கள். காலம் கருதி நான் அதையே திரும்பி திரும்பி சொல்லி காலத்தை வளர்த்தாமல் ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள் முன் வைத்து நான் விடைபெற காத்திருக்கின்றேன். நான் இந்த பள்ளியிலே நடுநிலை பள்ளியாக இருந்த பொழுது பெருந்தகை கே. சந்திரசேகரன் அவருடைய தலைமையிலே தலைமை ஆசிரியர் அவர் MA MEd அவருக்கு கீழே நான் உதவி ஆசிரியராக 19 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றேன். அவர் கலைக்கு முதல் இடம் கொடுப்பவர். ஆண்டுதோறும் ஆண்டு விழா என்றால் மேனுவலாக செய்வார். இந்த ரெக்கார்ட் டான்ஸ் அதுக்கு இதெல்லாம் போட்டால் பிடிச்சா ஒத்துக்காது. கல்வி சம்பந்தமான பாட்டு பாடணும், ஆடணும், எல்லாம் செய்யணும். நேற்று சுந்தர வடிவேல் இருக்கிறப்ப சொல்வார், பள்ளிக்கூடம் என்பது ஆடுங்கூடம், பாடுங்கூடம், கலைக்கூடம் என்று. அதை அப்படியே சொல்லி அதை மாதிரி நம்ம நிறைவேற்றணும்னு
நிறைவேற்றியவர் எங்களது முன்னாள் தலைமை ஆசிரியர் கேசி அவர்கள். நாங்கள் கிட்டத்தட்ட 17-18 பேர் பணிபுரிந்த பள்ளிக்கூடம் நடுநிலைமையில் ஆண்டுதோறும் ஆண்டு விழா மக்களை அணுகி ஊர் தலைவர்களை அணுகி எப்படியாவது சிறப்பாக செய்ய வேண்டும். அதற்குரிய தொகையை அவர் சொந்த பொறுப்பிலேயே எல்லா தலைவர்களையும் எல்லா பெற்றோர்களையும் அணுகி வசூலித்து வருவார்கள். எப்படியும் விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்று அவருடைய கொள்கை. கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தம்பி முனைவர் MS முத்துசாமி அவர்கள். இங்கே 6, 7, 8 வகுப்புகளில் பயின்றவர். அவருக்கு நான் கலைத்துறையிலே பாடலாம் சொல்லி கொடுத்தா நான் மறந்துட்டேன். ஒருத்தர் காந்தியாரை பற்றி பாட்டு எழுதி எனக்கு கொடுத்தீங்க, பாட்டு போட்டியில் நான் போய் பாடி முதலிடம் பரிசு பெற்று வந்தேன்னு சொன்னார். எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த பாட்டை பாடி காட்டினார். அப்படி நல்ல நினைவாற்றல் அறிவாற்றல் உள்ளவர் தான் அந்த வாழ்க்கையிலே வளர்ந்து அவரை பற்றி நிறைய சொன்னாங்க. படிப்படியாக வளர்ந்து காவல்துறையிலே ஒரு பெரிய தலைவராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார். என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அவர்களுக்கு. எனக்கு முன்னாலே பேசிய சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியுடைய மூத்த உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக பேசினார்கள். அந்த ஓடுகளம் இருந்தால்தான் மாணவர்கள் சிறப்பாக இந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற முடியும் என்பதை சொன்னார்கள். அதற்கு உறுதுணையாக எல்லாரும் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டார்கள். அதையும் நமது ஊர் மக்கள் நிறைவு செய்வார்கள் என்ற சிந்தனையோடு நான் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். என நேரம் ஆகிக்கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு உகந்த ஒரு பாடல், நிறைய பாட்டு இருக்கு. எங்களுக்கெல்லாம் பாடல் எழுதி கொடுக்கிறவர் வெங்கடேச பாரதிங்கிறவர். காடிக்கம்மன் பட்ட பெயர் அவருக்கு. இந்த சபாநாயக முதலியார் பள்ளியிலே தமிழாசிரியராக பணிபுரிந்தவர். அவரிடம் சென்று தான் நாங்கள் சினிமா டிஎன்னு கொடுப்போம், அப்படியே எழுதி கொடுத்துருவார். சினிமா பாட்டை போடுறதுக்கு தலைமை ஆசிரியர் இடம் கொடுக்க மாட்டார். ஒரே ஒரு பாடலை மட்டும் பிள்ளைகளுக்கு பாடி எனது நேரத்தை எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். சின்ன பிள்ளைங்களுக்கு, இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்காக ஒரு பாடல், எந்த பாட்டை பாடுறதுன்னு தெரியல, ஒரு பாட்டை பாடுறேன். மலைராணி சங்கரியின் மகன் முருகன் அருளிறைய மகனே நீ வாழ்கவென்று வாழ்த்து வர வளர்ந்திடுக கலைவாணி கடைக்கணரு கல்வி வளர் மேம்படுக கலைவாணி கடைக்கணருள் கல்வி வளர் மேம்படுக தம்பிகளே தங்கைகளே தங்கமன பிள்ளைகளே நம்பி நீங்க வள்ளுவனார் நல்ல வழி செல்லுங்களே தம்பிகளே தங்கைகளே தங்கமன பிள்ளைகளே அகனி பள்ளி தம்பிகளே தங்கைகளே தங்கமன பிள்ளைகளே நம்பி நீங்க வள்ளுவனார் நல்ல வழி செல்லுங்களே குற்றங்குறை இல்லாம கோண வழி செல்லாம மற்றவங்க பாராட்ட பெற்றவங்க சீராட்ட நித்தங்கல்வி தேட வேண்டும் ஆசை ஆர்வம் தாளாட்ட தம்பிகளே தம்பிகளே தங்கமன பிள்ளைகளே நம்பி நீங்க வள்ளுவன நல்ல வழி செல்லுங்களே வெட்டி பச்ச பேசாமே வீண் பொழுத போக்காமே வேர் பரவிட செடியை போல வளர்த்தி நீங்க கண்டிடுங்க தன தந்தன தானே தந்தானே தன தந்தன தானே தந்தானே கல்விக்கன தான் திறந்து கற்ற வழி மேல் நடந்து காண்பவர்கள் வியந்து நிற்க கடமையாற்ற கண்டிடுங்க தன தந்தன தானே தந்தானே தன தந்தன தானே தந்தானே நாளெல்லாம் உழைப்பவர்க்கு நலம் கிடைக்கும் தானாக சோராம துண்டு செஞ்சா வாழ்வி நிற்கும் தேனாக
ஊரெல்லாம் துதிப்பாடும் உண்மை ஒன்றை பேசுங்க, சீரெல்லாம் வழிகாட்டி தினமும் வந்து சேருங்க. நம்ம நாட்டை காக்கணுங்க, வரும் கேட்டை தீர்க்கணுங்க, செந்தமிழை போல இனிக்கும் தமிழ் தாயை போட்டிடுங்க. தம்பிகளே தங்கைகளே தங்கமன பிள்ளைகளே, நம்பி நீங்க வள்ளுவனார் நல்ல வழி செல்லுங்களே. வன்முறைகள் நீங்கிடவே வழிமுறைகள் தேடிடுங்க, பொன்மொழி எனும் திருக்குறளை புரிஞ்சி வாழ்ந்து தேடிடுங்க. தன தந்தன தானி தந்தானி தன தந்தன தானி தந்தானி. இவ்வுலகில் செந்தமிழர் எவ்விடத்தில் வாழ்ந்தாலும் துயரம் ஒன்று அவருக்கு வந்தால் உதவி செய்ய கூடிடுங்க. தன தந்தன தானி தந்தானி தன தந்தன தானி தந்தானி. தேடி தேடி பணம் பதுக்கும் கஞ்சத்தனம் கூடாது, சிக்கனமா செலவு செஞ்சா மனசு நாளும் வாடாது. தேடி தேடி பணம் பதுக்கும் கஞ்சத்தனம் கூடாது, சிக்கனமா செலவு செஞ்சா மனசு நாளும் வாடாது. ஆடு மாடு இசை நடனம் அனுபவிக்க ஓடாது, அப்படியே நாம் இருந்தால் ஆறறிவு தேராது. நல்ல கலையை ரசிக்கிறேன், நெஞ்சில் தெய்வமும் வசிக்குங்க, ஒரு நேர்மை நீதி கடைபிடிக்கும் வாழ்வில் நிம்மதியே. தம்பிகளே அகனி தம்பிகளே தங்கைகளே தங்கமன பிள்ளைகளே, நம்பி நீங்க வள்ளுவனர் நல்ல வழி செல்லுங்களே. நம்பி நீங்க வள்ளுவனர் நல்ல வழி செல்லுங்களே. வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம். சிறப்பான ஒரு முறையில் தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்ததாக ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கே சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சிறப்புரை நிகழ்த்த அன்போடு இந்த மேடை அழைக்கின்றது. சாற்றுங்கள் ஐயா, இந்த மேடையும் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. நமது பள்ளியினுடைய ஆண்டு விழாவினை தலைமையேற்று சிறப்பிக்க வந்துள்ள ஐயா முத்துசாமி IPS அவர்களுக்கும், இந்த விழாவினை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பாடுபட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர்கள், இவ்விழா சிறக்க பாடுபட்ட ஐயப்பன் மற்றும் அவருடைய குழுவைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும், இந்த விழாவினை கண்டுகளிக்க வந்துள்ள பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுக்கெல்லாம் நான் கூற விரும்புவது என்னவென்றால், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் எவ்வாறு படிக்கிறோமோ, நாம் எந்த நூலிலிருந்து எந்த கருத்துக்களை பெறுகிறோமோ, அந்த கருத்துக்களை நமது வாழ்க்கையிலே செயல்படுத்த நீங்கள் முயற்சிக்க வேண்டும். நீங்கள் வல்லவர்களாக வாழ்வதை விட நல்லவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல மனித நேயம் என்னும் பண்பாடு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். விஞ்ஞானம் வளர்ந்து உள்ள காலத்திலே எல்லா துறைகளிலும் நாம் முன்னேறி இருக்கின்றோம். ஆனால் மனித பண்பாடு, மனித நேயம் என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. நமது நாடு முன்னேற வேண்டுமானால், நாம் மக்கள் முன்னேற வேண்டுமானால் மனித நேயமே மிக மிக அவசியம். எனவே மாணவ செல்வங்களாகிய நீங்கள் வல்லவர்களாக இருப்பதை விட நல்லவர்களாக வளருங்கள், வாழுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் சிந்தனைகளை எங்கள் மாணவ செல்வங்கள் செவி வழியை கேட்பதற்காக ஆவலாக இருக்கிறார்கள். உங்கள் கருத்துக்களை பறைச்சாற்றுங்கள், உங்கள் சிந்தனைகளை காற்றுடன் கலந்து செல்லுங்கள். அந்த காற்றானது என் குழந்தைகளின் காதுகளில் சென்று செம்மனை சிறப்பாக சிறப்படையும் என்று கூறி உங்கள் சிறப்புரையை தொடங்குங்கள். நம்மளுடைய இந்த அகனி பள்ளிக்கூடத்தில் படித்து தான் நான் ஐஜி ஆகிருக்கிறேன். இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து தான் நான் ஐஜி ஆகிருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சு தான் படிக்க வச்சு தான் என்னை இந்த பள்ளிக்கூடத்தில் ஐஜி ஆக்குனாங்க. இப்போ நானே ஐஜி ஆகிட்டேன்னா உங்களுக்கு அதை என்னை விட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் நிச்சயமாக இன்னும் பெரிய போஸ்ட்டுக்கு போவீங்க. அப்படிப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரு கை தட்டலாமா?
நல்லா கைதட்டுங்க. இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும். இந்த பள்ளிக்கூடம் நிறைய அறிஞர்களை உருவாக்கணும். இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு பிரதமரை உருவாக்கணும். இந்த பள்ளிக்கூடம் ஒரு முதலமைச்சரை உருவாக்கணும். இந்த பள்ளிக்கூடம் பல அமைச்சர்களை உருவாக்கணும். இந்த பள்ளிக்கூடம் வந்து இன்னும் நிறைய வந்து இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்த எனக்கு இன்னைக்கு சென்னையில பங்களா, காரு, வீடு வசதியோட இருக்குன்னா அது காரணம் இந்த பள்ளிக்கூடம் தான். தயவுசெய்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு நல்லா கைது விட்டோம் நம்ம எல்லாரும். நன்றி. இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களே, திரு சந்திரசேகர் சார் அவர்களே, திரு ஆரோக்கியசாமி சார் அவர்களே, இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்தவர்களே, பெற்றோர் கழகத்தை சேர்ந்தவர்களே, மேடைகளை வீட்டிருக்கக்கூடிய திரு மதியழகன், முரளிதரன், திரு ஐயப்பன், திரு ராஜேஷ், திரு சசிகுமார் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைத்த என்னுடைய இனிய நண்பர் யுவன் ஆதித்யா அவர்களே, என்னோடு பயின்ற நண்பர்கள் அகோரமூர்த்தி அவர்களே, நடராஜன் அவர்களே, நெடுஞ்செழியன் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, அவர்கள் எல்லோரும் இங்கு மேடையில் இருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்ட ஆட்சியோட பேரன் உட்கார்ந்துருக்கிறாரு பாஸ்கர். உங்கள் அனைவரும் இன்று இங்கே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் போலீஸில் டிஎஸ்பியா சேர்ந்ததுலேருந்து ஐஜிஆ ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும், ஐஜிஆ இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனேன். நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சார் ஒரு தடவை எங்கள் காலேஜுக்கு வந்துடுறீங்களா, ஒரு தடவை எங்கள் ஸ்கூலினுடைய ஆண்டு விழாவில் பேசிடுறீங்களா, எங்கள் காலேஜினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு உங்களால் வர முடியுமா, இன்னும் 3 வருஷம் கழிச்சு, இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து நாங்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறோம், அந்த கருத்தரங்கத்துக்கு உங்களால் கொஞ்சம் தலைமையேற்றி நீங்கள் சொல்ல முடியுமா, நாங்கள் கொஞ்சம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டுறோம் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க கூப்பிட்டு தான் நான் போயிருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் நானா வாரேன்னு சொல்லி ஹெட்மாஸ்டர்கிட்ட நான் கெஞ்சி கூத்தாடி அவர் இப்போ எனக்கு அனுவல் டேக்கு கூப்பிட்டுருக்காரு. எந்த ஒரு இப்போ நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு நிகழ்ச்சி சென்னையில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதை விட மிக சிறப்பான நிகழ்ச்சி 5ஆம் தேதி பச்சைப்பன் கல்லூரியில் இருக்குது. நிறைய பேர் என்னை வந்து அவங்களுடைய கல்லூரி மாணவர்கள்ட்ட பேச கூப்பிடுவாங்க. இதே மாதிரி வந்து ஒரு IAS IPS தேர்வுகளுக்கெல்லாம் எப்படி படிக்கிறதுலாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சார் ஏதாவது ஒரு ஃப்ரீயாக இருக்கிறப்ப வாங்கலேன் அப்படின்னு சொல்லி 2-3 மாதமாக ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்னுடைய ஆத்ம திருப்தி. இங்கே படிக்கக்கூடிய என்னுடைய வருங்கால இளைய சகோதரர்கள் சகோதரிகள் அவங்கள்ட்டெல்லாம் ஒரே ஒரு கருத்தை சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, தம்பிகளே தங்கைகளே, உங்களை கம்பேர் பண்ணும்போது எங்கள் அப்பா கூலி வேலை பார்த்து தான் என்னை படிக்க வச்சாருப்பா, நானே இன்னைக்கு வந்து ஐஜி ஆயிட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நிச்சயமாக என்னை விட நல்ல நிலைமைக்கு வருவீங்கிறத அவங்கள்ட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். என்னை விட உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அருமையான வாய்ப்பு. நாங்கள் படிக்கும்போது இருந்த வசதிகளை விட இப்போ இருக்கக்கூடிய வசதிகள் அதிகம். நாங்கள் இருக்கும்போது எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்காக என்ன செலவழித்தார்களோ அதை விட இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களை வந்து தங்க தாம்பாளத்தில் தாங்குறாங்க. டே சாப்பிட்றாங்கிறாங்க. நாங்கள் இருக்கும்போது அம்மா சோறு கிடைக்குமான்னு நாங்கள் கேட்போம். ஏன்டா வந்து இப்போ சோறுன்னு அலையிற, கொஞ்சம் பொருடாம்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் உங்கள் அப்பா அம்மா தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்குறாங்க. அப்போ எங்களை மாதிரி வறுமையில் இருந்தவங்களே இந்த நிலைமைக்கு வரும்போது உங்களை மாதிரி வசதியாக இருக்கக்கூடியவங்க, எங்களை விட ஓரளவு வந்து ஒரு சிறந்த பொருளாதார நிலையில் இருக்கக்கூடியவங்க இன்னும் நிச்சயமா நீங்க உயர்ந்த நிலைமைக்கு நீங்க வர முடியும். நான் நம்ம பள்ளிக்கூடத்தில் 6, 7, 8 படித்தேன். 6ஆம் கிளாஸ்ல வந்து ஸ்டீஃபன் சார் எங்களுக்கு வாத்தியாரா இருந்தாரு. இந்த நல்ல நேரம் எம்ஜிஆர் மாதிரி குருவி கூடு மாதிரி முன்னாடி அவருக்கு ஹேர் ஸ்டைல் தொங்கும், டைட் பேண்ட் டைட் ஷர்ட் தான் வந்து போட்டிருப்பாரு. நல்லா இருக்காரு, என்ன ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்காரு. சீர்காழியில் போன தடவை சீர்காழிக்கு வரும்போது அவரை நான் வந்து பார்த்தேன்.
7ஆம் கிளாஸ் வந்து சொக்கலிங்கம் சார் சொல்லி கொடுத்தாரு. வள்ளுவக்குடியிலேருந்து வருவார் சொக்கலிங்கம் சார். 8ஆம் கிளாஸ் தான் அவர் நம்ம ஹெட்மாஸ்டர் சந்திரசேகரன் சார் இப்போ பேசினாங்கல்ல, அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. சார் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கண்டிப்பான ஒரு ஆள். சாரு வந்து சந்திரசேகர் சாரால் இன்டிசிப்ளினை வந்து ஒத்துக்கவே முடியாது. அவர் எல்லாரையுமே ரொம்ப ஒழுக்கத்தோடு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல 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 ஒரு ஆசிரியர். அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்களால் தான் நான் இந்த நிலைமைக்கு, உயர்ந்த நிலைமைக்கு வந்தேன். அதனால தான் சந்திரசேகர் சாரும் நம்ம ஆரோக்கியசாமி சாருடைய பாதங்களை தொட்டு தான் நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாலே பேச ஆரம்பித்தேன். நான் உங்களை வணங்கிட்டு தான் நான் பேச ஆரம்பித்தேன். ஆரோக்கியசாமி சார் வந்து பேச்சு போட்டியில் பேசுகிறதுக்கும் பாடுறதுக்கும் எங்களுக்கெல்லாம் நிறைய வந்து அவர் வந்து கற்றுக் கொடுப்பாரு. அவரோட எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த பள்ளிக்கூடம் வந்து பல வகையில் எங்களுடைய பர்சனாலிட்டியை, எங்களுடைய ஆளுமையை வளர்த்துருக்கு. அதே மாதிரி இப்போயும் அது வளர்த்துக்கிட்டு இருக்குங்கிறத வந்து ஆண்டறிக்கை வாசிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய மாணவர்கள் நிறைய வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் மதிய சாப்பாடு போடும்போது ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ அந்த பழக்கம் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல. மொத்தம் 4 ரோ இருக்கும். அந்த 4 ரோவில் 2 ரோவுக்கு இடையில பெரிய கேப் இருக்கும். அதில் ஒரு பக்கமாக வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாப்பாடு சர்வ் பண்ணிக்கிட்டே போவாங்க. இன்னொரு ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பெரிய கேப் இருக்கும். அந்த கேப்ல 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சாப்பாடு சர்வ் பண்ணிக்கிட்டே போவாங்க. எல்லாரும் வந்து கையை அப்படி கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்களோ ஒழிய யாரு கையும் சாப்பாடுல வைக்க மாட்டாங்க. கடைசி ஆளுக்கு போட்டு சாப்பாடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிருச்சா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு திருக்குறள், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு ஒருத்தர் திருக்குறள் சொன்னதுக்கு அப்புறம் அதை பின்தொடர்ந்து எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து சாப்பாட்டில் கை வைப்போம். அப்படி சாப்பிட்டதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, காவல்துறையில ரொம்ப கடினமான ஒரு பணியில ராவா பகலா கிடந்த இடத்துல கூட எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, என் கூட இருக்கக்கூடிய எஸ்பி, என் கூட இருக்கக்கூடிய டிஎஸ்பி, என் கூட இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் யாரா இருந்தாலும் நான் சாப்பிட்ற நேரத்தில் அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்று போல உட்காந்து சாப்பிட்ற அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்த பள்ளிக்கூடம் இந்த அகனி பள்ளிக்கூடம் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த காலத்தில் யார் என்ன ஜாதிங்கிறது எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. எங்கள் கூட படிக்கிற பசங்களே யார் என்ன ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு கிளாஸில் 40 பேர் 50 பேர் இருந்தாங்கன்னா யாரோ ஒரே ஒரு பையன் தான் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக எங்களை விட கொஞ்சம் வசதியான பையனாக இருப்பான ஒழிய 49 மீதி இருக்கக்கூடிய 49 பசங்களும் கிழிஞ்ச டவுசர் போட்ட பசங்க மாதிரி எல்லாமே ஏழை பசங்களாக தான் இருப்பாங்க. யாருமே அதனால பெரிய பணக்காரங்க யாருமே வந்து எங்களோட வந்து படிக்கல. எல்லாருமே மிக 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 சாதாரணமான மாணவர்கள். ஏழ்மை என்றால் என்னவென்று தெரிந்தவர்கள், வறுமை என்றால் என்னவென்று தெரிந்தவர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. என் கூட படித்தவங்க வந்து ஏதோ நான் வந்து ஐஜிங்கிறதுனால அவங்களுக்கு வெளியில தெரியுத ஒழிய என்னோடு படித்த பல மாணவர்கள் இன்று வெளிநாடுகளிலேயும் சரி உயர்ந்த வேலையிலே இருக்கிறாங்க. சாருடைய தங்கை பையன் வந்து அசோகன்லாம் என் கூட தான் படித்தார், இன்ஜினியராக இருக்கிறாரு மாயாவரத்தில். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு இதை வந்து சொல்லி கொடுத்தது இந்த வந்து பள்ளிக்கூடம் தான். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வகுப்பறையில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து ஒன்று போல தான் உட்காந்து படித்தோம். பட் எந்த சூழல்லையும் எந்த ஒரு பையனும் அவங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணை கௌரவ குறைவா அல்லது பிலோ டிக்னிட்டியா அல்லது ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி பேசுறதோ அல்லது சடையை பிடிச்சி லேசாக இழுக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு தவறையுமே செய்யாத அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் பெண்களுக்கு அந்த கூட படித்த அந்த மாணவிகளுக்கு கொடுத்த அந்த மரியாதை வந்து இன்னும் எனக்கு கண்ணில் இருக்குது. நாங்கள் யாரையுமே அவங்கள வந்து மரியாதை குறைவா வந்து நடத்துனதில்லை. அந்த ஒரு உயர்ந்த உத்தம குணத்தை இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய மனைவியோடு வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு சம உரிமை கொடுத்து அவருடைய கருத்துக்களை மதித்து ஒரு நல்ல குடும்பத்தை நடத்துவதற்கு இது ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் கிரவுண்டா இந்த பள்ளிக்கூடம் இருந்திருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நண்பர்களே, என் வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிட்டு அதோட நான் வந்து முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நான் 2010 திண்டுக்கல்ல எஸ்பியா இருந்தேன். அப்படி எஸ்பியா இருக்கும்போது திருப்பதின்னு ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு கல்யாணம் ஆச்சு.
அவருடைய மனைவி வந்து 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்க. அந்த 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணி அவங்களுக்கு 16 வயசு ஆகும்போதே கல்யாணம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட குழந்தை திருமணம் மாதிரி தான். அதோட அவங்க வந்து 18 வயசுக்குள்ள 2 குழந்தைக்கு தாயாயிட்டாங்க. ஒரு நாள் தன்னுடைய கணவர் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துல அணிவகுப்புல நடந்து போறதை பார்க்கணும்னு சொல்லி அவங்க 2 குழந்தையை தூக்கிக்கிட்டு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்துக்கு வந்தாங்க. அங்க வந்து அவங்க 2 வீலர்ல ஹஸ்பண்டோட வந்து இறங்கும் போது யாருமே இல்லை கிரவுண்டில். அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் 2 வீலரை ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தாரு. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ உள்ள வந்தார் கிரவுண்டுக்குள்ள. அந்த சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தோன்னா இந்த ஒரு கான்ஸ்டபிள் இந்த பிள்ளையோட ஹஸ்பண்ட் அவருக்கு ஒரு சல்யூட் அடிச்சாரு. அப்புறம் வந்து இந்த எஸ்ஐ போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. வந்த உடனே இந்த எஸ்ஐயும் இந்த கான்ஸ்டபிளும் சேர்ந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சல்யூட் அடிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டிஎஸ்பி வந்தாரு. டிஎஸ்பிக்கு வந்து இந்த கான்ஸ்டபிள் இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாரும் சேர்ந்து சல்யூட் அடிச்சாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பாப்பாவுக்கு மனசுல ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கம். நம்ம ஹஸ்பண்ட் வரும்போது யாருமே சல்யூட் அடிக்கலையே, நம்ம ஹஸ்பண்ட் தானே எல்லாத்துக்கும் சல்யூட் அடிச்சிட்டு இருக்கிறாரு, இது என்ன இந்த போலீஸ் துறை வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய லைட்டு போட்டு ஒரு 10-20 போலீஸோட ஒரு மிகப்பெரிய அதிகாரி வந்தார். அந்த எஸ்பி வந்தவுடனே எல்லாருமா வரிசையில் நின்று அவருக்கு சல்யூட் பண்ணாங்க. அந்த டிஆர்ஓ எஸ்பிக்கு ஒரு பெரிய பூங்கொத்தெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் வாங்கின உடனே எஸ்பி அங்கே பக்கத்தில் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தார். அவர் உள்ளே போகல. இந்த அம்மா பார்க்குது, ஏன் எஸ்பி வந்தார் அவர் உள்ளே போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் வரார், மாவட்ட ஆட்சித்தலைவர் வரார். கலெக்டர் வந்தோடனே இந்த எஸ்பி கலெக்டருக்கு சல்யூட் அடிக்கிறாரு, டிஎஸ்பி சல்யூட் அடிக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க, சப் இன்ஸ்பெக்டர் சல்யூட் அடிக்கிறாங்க, கான்ஸ்டபிள்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க. அவர் உள்ளே போய் ஒரு கொடியை ஏற்றுறாரு. அந்த கொடியை ஏற்றுறதுக்கப்புறம் அந்த அணிவகுப்புல போற தன்னுடைய கணவர் எப்படி மார்ச் பண்ணி போறாருங்கிறத தன்னுடைய குழந்தைகள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக இந்த அம்மா 2 கை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அந்த அணிவகுப்புல நம்ம அப்பா போறாரு பாரு பாருங்கன்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு காட்டி பார்க்க சொல்றாங்க. அப்ப அவர் அணிவகுப்புல போகும்போது கலெக்டரை கிராஸ் பண்ணும்போது அவர் வந்து ஒரு சல்யூட் அடிக்கிறாரு. எல்லாருமா சேர்ந்து சல்யூட் அடிக்கிறாங்க. இது அவங்களுக்கு மனசுல வந்து அகலாம இருக்கு. ஆக வந்து கலெக்டருங்கிறது ஒரு பெரிய போஸ்ட் போல் இருக்கு அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு பேப்பர்ல பாக்குறாங்க, மத்திய தேர்வாணையம் வந்து இந்த மாதிரி கலெக்டர் போஸ்ட், ஐபிஎஸ் போஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து ஆள் எடுக்கிறதுக்கு படிச்சவங்கள்ட்ட இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு விண்ணப்பம் எல்லாரும் போடுங்கன்னு சொல்லி ஒரு கால் ஃபார் பண்றாங்க. அதுல பார்த்த உடனே இவங்க பாக்குறாங்க, ஏதாவது ஒரு டிகிரின்னு இருக்கு, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், பட்டம் படிச்சிருந்தா நமக்கு கிடைக்கும் போல் இருக்கு. ஆனா நம்ம 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தானே படிச்சிருக்கோம், நம்ம எப்படி அது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க. அது ஹஸ்பண்ட் எங்கள்கிட்ட வேலை பார்த்தாரு. அவர் சொன்னோடனே வந்து மாமா எனக்கு வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை, அதனால எனக்கு ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசை, எப்படியாவது என்னை ஒரு டிகிரி படிக்க வைங்க அப்படின்னு அவர் +2 எக்ஸாம் எழுத சொல்றாரு. +2ல இந்த அம்மா பாஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் டிகிரி கரஸ்பாண்ட் கோர்ஸ்ல டிகிரி பண்ண சொல்றாரு. கரஸ்பாண்ட் கோர்ஸ்ல அந்த அம்மா பிகாம் பண்ணுது, அதுல பாஸ் பண்ணிடுது. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த அம்மா பரீட்சை எழுதுறதுக்கு வந்து அப்ளை பண்ணுது. இதுக்குள்ள அந்த அம்மாவுக்கு வந்து வயசு 25-26 ஆயிடுது. அப்ளை பண்ண உடனே அது பரீட்சை தேர்வு எழுதி தேர்வுல வந்து ஐஏஎஸ் தேர்வு வந்து அதுக்கு கிடைக்கல, ஆனா ஐபிஎஸ் கிடைச்சிருது. ஐபிஎஸ் அதிகாரியாக அது தேர்வான உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் ஒரு கான்ஸ்டபிளா இருக்கிறாரு, நம்ம ஒரு ஐபிஎஸ்னா எல்லாரும் ரொம்ப மதிப்பாங்க, அதனால நமக்கு வந்து இந்த வாழ்க்கையே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினைக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளை 2 கை குழந்தையோட 12ஆம் கிளாஸ் கரஸ்பாண்ட் கோர்ஸ்ல படிச்சு அப்புறம் டிகிரியும் கரஸ்பாண்ட் கோர்ஸ்ல வந்து படிச்சு நம்ம வீட்டுக்காரர் பாவம் இப்படி ஒரு சாதாரண நிலையில வேலை பார்க்கிறாரு, நம்ம வந்து எப்படியாவது ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ராவா பகலா கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாகி இப்பொழுது மும்பையில் ஐஜியாக இருக்கிறார்கள். மும்பையில் அவங்க தான் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடிஷனல் கமிஷனர், அந்த அளவுக்கு உயர்ந்த போஸ்ட்ல இருக்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல்,
பின்னருள்ள தர்மங்கள் யாவும் நிலை பெற்று ஒளிரச் செய்தல். அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். பாரதியார் எப்படி சொல்றார் பாருங்க. ஒரு இடத்துல சத்திரம், அன்ன சத்திரம் வச்சாலே ஒரு 100 பேர் சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க 1000 இடத்துல அன்ன சத்திரம் ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் சாப்பிடுவாங்க. ஆலயம் 16,000 நாட்கள். ஒரு இடத்துல கோயில் கட்டினா ஒரு குத்து மதிப்பா 100 பேர் வந்து சாமி கும்பிடுறான்னா 16,000 இடத்துல கோயில் கட்டினீங்கன்னா 1,60,000 பேர் டெய்லி சாமி கும்பிடுவா. 1,00,000 பேருக்கு சாப்பாடு போடுறதும் 1,60,000 பேருக்கு மனநிறைவு ஏற்படும்படியா செய்யறதும், அதுக்கப்புறம் என்னென்ன தர்மம் உலகத்தில் இருக்கோ, கிணறு வெட்டணுமா கிணறு வெட்டுங்க, ஏழைகளுக்கெல்லாம் துணிமணி எடுத்து கொடுக்கணுமா துணிமணி எடுத்து கொடுங்க, இந்த ஊருக்கு ரோடு வசதி இல்லையா ரோடு போடுங்க. இது மாதிரி எத்தனை தர்மங்கள் நீங்க செஞ்சாலும் இது எல்லாத்தினுடைய மொத்த கூட்டுத்தொகை எதற்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு ஏழைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு ஈடே ஆகாது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நானே சந்திரசேகர் சாருக்கு நல்லா தெரியும். ஆலஞ்சேரிக்கு பக்கத்து ஊர் தான் அரூர். அப்படி நடந்தே போயிடலாம், ரொம்ப பொடிநடையா நடந்து போயிடலாம். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்கெல்லாம் கூலி வேலை செஞ்சு படிச்ச குடும்பம்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த வசதியுமே இருக்காது. அப்படிப்பட்ட நாங்க இன்னைக்கு நல்ல சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு காரணம் படிப்பு 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 படிப்பு. எப்படியாவது நாம் இந்த கல்வியை கற்றே ஆக வேண்டும். இந்த கல்வியை கற்றுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல நாம நல்ல நிலைமைக்கு வந்தா, உயர்ந்த நிலைமைக்கு வந்தா, நம்மளை பார்த்து பொறாமப்படாத ஜீவன் யாருன்னா முதல்ல அம்மா. எந்த பெத்த தாயும் ஐயோ என் பையன் ஐஜி ஆயிட்டானேன்னு அடி வயிற்றுல அடிச்சு வந்து அடமாட்டான். அதுக்கடுத்து அப்பா, அதுக்கடுத்துதான் அப்பா. நீங்க முதல்ல அம்மா தான், முதல்ல அம்மா தான், முதல்ல அம்மா தான். கத்தரிக்காய் வாங்குறதுக்கு கடைக்கு போனா கூட என் பையன் சென்னையில் ஐஜியா இருக்கா, என் பையன் இப்ப ஜெயலலிதா மேடம் கூட ஓடிட்டு இருக்கா, என் பையன் இப்ப வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிறான், என் பையனை இப்ப வேலூர்ல போட்டுட்டாங்க போல் இருக்கு, டியூட்டி மாத்தி போட்டுட்டாங்க போல் இருக்கு, ஆளு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கான். இப்படி ஏதாவது வந்து சொல்லி 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 அதை ரொம்ப வந்து சந்தோஷப்படுறது அம்மா. அதுக்கடுத்து அப்பா. மூணாவது ஆசிரியர்கள். எந்த ஒரு ஆசிரியருக்குமே இப்ப உங்க தலைமை ஆசிரியர் இங்க இருக்கிறாருல்ல, அவருக்கு நாளைக்கு வந்து உங்க கூட்டத்திலிருந்து இந்த கூட்டத்திலிருந்து ஒரு பையன் கலெக்டர் ஆயிட்டாருன்னா அவர் போய் சுவத்துல ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ரூமை போட்டுட்டு ஐயோ என்கிட்ட படிச்ச ஒருத்தர் கலெக்டர் ஆயிட்டான்னு வந்து தலையில அடிச்சு அழுதுட்டு இருப்பாரா? ரொம்ப சந்தோஷப்படுவார். பாக்குறவன்ட்ட எல்லாம் சொல்லுவார் என்கிட்ட படிச்ச ஒரு பையன் கலெக்டர் ஆயிட்டான், என்கிட்ட படிச்ச பையன் கலெக்டர் ஆயிட்டான், என்கிட்ட படிச்ச பையன் கலெக்டர் ஆயிட்டான் அப்படின்னு. அதனால நம்மை பார்த்து பொறாமைப்படாத ஜீவன்கள் அம்மா, அவங்க காலில் விழுந்து வணங்கணும். நம்மை பார்த்து பொறாமைப்படாத ஜீவன் அப்பா, அவங்க காலிலே விழுந்து வணங்கணும். நம்மை பார்த்து பொறாமையே பட தெரியாத ஜீவன் வாத்தியார், அவங்க காலிலே விழுந்து வணங்கணும். இந்த 3 பேருடைய ஆசீர்வாதம், இந்த 3 பேருடைய வழிநடத்தல், அவங்கள வச்சுதான் நம்ம வாழ்க்கையில மேல வர முடியும். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அடியுமாம் தன்னை வியந்து என்று சொல்கிறார் திருவள்ளுவர். கல்விங்கிறது எப்படிப்பட்ட கல்வி? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருமருக்கு எழுமைக்கண் ஏமாப்பு உடைத்துங்கிறாரு. ஒரே ஒரு ஜென்மத்துல படிச்சா போதும், 7 ஜென்மம் நீ நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்போ சார் இருக்காங்க அப்படின்னா, சாருடைய பசங்க டாக்டரா இருக்காங்க. அவர் வாத்தியார் ஆயிட்டாருன்னா அப்புறம் அவங்க பையங்களை வந்து அவர் சும்மா கூலி வேலைக்கு அனுப்ப மாட்டார்ல. இப்ப இந்த டாக்டர் பையன் வந்து அதுக்கடுத்து அவங்க பையனை கொண்டு போய் அமெரிக்கால படிக்க வைக்க தான் யோசிப்பான ஒழிய அவன் அகனில போய் நீ கடனி வேலை பாருன்னு சொல்ல மாட்டான். அப்போ படிப்பு ஏழ்மையிலிருந்து விடுபட்டு படிப்பை வந்து படிப்புங்கிற இந்த ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு ஒருத்த முன்னேறினா அப்படின்னு சொன்னா அதுக்கடுத்து அவனுடைய அடுத்த தலைமுறை பாத்தீங்கன்னா அவன் பையன், அவன் பேர, அவன் கொள்ளு பேர எல்லாருமே வாழ்க்கையில வந்து உயர்ந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. அதனாலதான் வந்து அதிவீர ராம பாண்டியர் சொன்னார், கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. யார்கிட்ட பிச்சை எடுத்தாலும் நீ படிச்சிருப்பா அப்படின்னு வந்து அதிவீர ராம பாண்டியன் வந்து சொன்னார். அதனால இந்த படிப்புங்கிறது மிகப்பெரிய விஷயம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வயசு பசங்க எத்தனையோ பேர் படிக்கிறதுக்கு வசதி இல்லாம கூலி வேலை பார்க்க போற பையங்களை எனக்கு தெரியும். சென்னையில ரோட்ல கிடக்கக்கூடிய பேப்பரை பொறுக்கி கடையில போட்டு அதுல இருந்து வரக்கூடிய காசை கொண்டு போய் கொடுத்தா தான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடிய பையங்களை எனக்கு தெரியும். ரயில்வே ஸ்டேஷன்ல
ஓரமாக கிடக்கக்கூடிய ரயில்வே லைனை ஒட்டி இருக்கக்கூடிய பீங்கான் பாட்டில்கள்லாம் பொறுக்கி ஒரு பாட்டில் கடையில் கொண்டு போய் போட்டு அதில் காசை வாங்கி வீட்டில் கொடுத்தா தான் சாப்பாடுங்கிற பையங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட பையங்களுக்கு மத்தியில் உங்களுக்கெல்லாம் உங்கள் பேரங்கள், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய பெற்றோர்கள் தம்பி நீ படிப்பா, தம்பி நீ படிப்பா, தம்பி நீ படிப்பான்னு உங்களை பள்ளிக்கூடம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சின்னஞ்சிறு வயதில் என் செருக்கை அடக்கி பள்ளிக்கு அனுப்பாத பாதகன்னு நீங்கள் பின்னால் சொல்லக்கூடாதுங்கிறக்காக உங்களை படிக்க போங்க படிக்க போங்க படிக்க போங்க. எந்த சூழ்நிலையிலும் எப்பாடுபட்டாவிலும் இந்த படிப்பை கைவிட்டு விடாதீர்கள். இந்த படிப்பு ஒண்ணுதான் நம்மளை காப்பாற்றும். இந்த படிப்பு ஒண்ணுதான் நம்மளை உயரத்துல கொண்டு போகும். ஆசிரியர்கள் நம்ம மீது காட்டுகின்ற அன்பு, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடங்கிறது எப்படி சொல்றது, இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழையும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய நெகிழ்வு, ஒரு நிகழ்ச்சி, சந்தோஷம் உண்டாயிருந்தது. காலையிலே நான் ஆரோக்கியசாமி சாரை வீட்டில் போய் பார்த்தேன், சந்திரசேகர் சாரை வீட்டில் போய் பார்த்தேன். எனக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு ஆத்ம திருப்திம்பாங்கல்ல, ஆத்ம திருப்தி எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நாம செஞ்ச சின்ன சின்ன தப்பெல்லாம் அவங்க கண்டிக்காம நம்மளை ஏனோ தானோன்னு விட்டுருந்தாங்கன்னா, நாம ஒரு பொறுக்கியா, ஒரு போக்கிரியா, ஒரு அயோக்கியனா, ஒரு திருடனா, ஒரு காவாரி பயலா தான் வந்திருப்போம். ஆனா அப்படி இல்லாம, டே ஒழுங்கா இருக்கணும், டே அங்க என்ன பண்ற நீ, ஏன் இப்படி செய்யற, சத்தம் போடாத, ஓடாத, பெஞ்சை உடைக்காத அப்படின்லாம் அவங்க சொன்னது மூலம் நம்மளை டிசிப்ளின் ஆக்கி நம்மளை ஒரு நல்ல மாணவனாக, சிறந்த மாணவனாக, அறிவுள்ள மாணவனாக, பண்பட்ட மாணவனாக இந்த உலகத்திலே பரிணமிக்க செய்வதற்கு அவர்கள் நம்மளை செதுக்கி இருக்கிறார்கள் என்பதால் நாம் இன்றைக்கு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். மீண்டும் நான் சொல்கிறேன், சாதாரண நிலையிலே ஐஜி வரைக்கும் வந்துட்டேன்னா நீங்க எல்லாரும் நிச்சயமா பெரிய பதவிக்கு போவீங்கடா ராஜா. கண்டிப்பா நம்புங்க, நீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பதவி இருக்கு, நல்ல எதிர்காலம் இருக்குது. நீங்க எல்லாம் பெரிய அறிவாளி ஆகுவீங்க, ரொம்ப விஞ்ஞானி ஆவீங்க. உங்களுடைய அபாரமான திறமைகள், இந்த ஆண்டறிக்கையில சொன்னாங்க பாருங்க, எப்படியெல்லாம் நீங்க சாதிச்சீங்கன்னா உங்களுடைய அபாரமான திறமைகள் உங்களை மேலே அழைத்து செல்லும். எனவே அதற்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய இந்த தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், உடற்பயிற்சி ஆசிரியர் மற்றும் இருக்கக்கூடிய பெற்றோர் கழகம், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் ஆகிய அனைவரும் நாம் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பள்ளி நீடோடி வாழ வேண்டும். உலக அளவிலேயே அகனி அரசினர் உயர்நிலைப் பள்ளி என்றால் அது எல்லோருக்கும் தெரிகின்ற அளவு இந்த பள்ளியினுடைய புகழ் வான் உயரம் ஓங்கி வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாணவர் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் நன்றிகளையும் நன்றி என்ற வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்தல் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் கரவோசை எழுப்பி ஐயாவிற்கு பாராட்டம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அடுத்ததாக கேபி சார் வாங்க. ஆசிரியர் பழனிசாமி சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அரங்கம் உரித்தாக்குகிறது. பொன்னாடை அணிவித்து மகிழ்த்த பட்டதாரி ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் சார் அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய அறிவியல் ஆசிரியர் மணிகண்டன் சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக முன்னாள் தலைமை ஆசிரியர் ஆரோக்கியசாமி ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய கணித அறிவியல் ஆசிரியர் சுந்தரராஜன் சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சசிகுமார் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு நம்முடைய கிளர்க் சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக முன்னாள் தலைமை ஆசிரியர் சந்திரசேகரன் சார் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அதனுடைய நம்ம உடற்கல்வி இயக்குனர், உடற்கல்வி ஆசிரியர் ஜான் ஹென்றி சார் அவர்கள்
சிறப்பினை செய்து மரியாதை செலுத்துகிறார். அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அமிர்தலிங்கம் சார் அவர்களுக்கு அடுத்ததாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிப்பவர் நம்மளுடைய பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் மணிமாறன் சார் அவர்கள். மணிமாறன் சார் அவர்கள் அமிர்தலிங்கம் சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக திரு ராஜேஷ் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நம் பள்ளியினுடைய கிளர்க் சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். வாழ்த்துக்களையும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ரிப்போர்ட்டர் யுவன் ஆதித்தார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நம் பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் ஜான் ஹென்றி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நம் அரங்கம் தெரிவிக்கின்றது. ஐயானுடைய நண்பர் வகுப்பு தோழன் அவர்கள் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நடராஜன் சார் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய தலைமை ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழா மேடை அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. நான் படித்த பள்ளிக்கூடத்தை நிறைய நேரம் யார்கிட்டையுமே சொல்லாமல் வெளியில் இருந்து பார்த்துட்டு போயிருக்கிறேன். வேலூரில் டிஐஜியாக இருக்கும் போதும் சரி, கோயம்புத்தூரில் டிஐஜியாக இருக்கும் போதும் சரி, போலீஸ் வண்டியிலே வந்து வெளியில் நின்று பார்த்துட்டு திரும்ப அப்படியே போயிடுவேன். கூட ஒரு 10-20 போலீஸ் வருவாங்க ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் எல்லாம். எனக்கு ஒரு மனசில் ஏக்கம் இருந்தது, பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு. அந்த என்னுடைய ஏக்கத்தை வந்து தான் நான் தம்பி யுவன் ஆதித்யாட்ட சொன்னேன். அவர் தான் ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லி டைப் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணவர். அதனால தனிப்பட்ட முறையில் அவரை நான் ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். யுவன் ஆதித்யா அவர்களுக்கு நம்மளுடைய ஐஜி அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விழா அரங்கம் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. டீச்சர் அவர்களுக்கு நம்மளுடைய முனைவர் முத்துசாமி ஐயா ஐஜி அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். மாணவர்கள் கரையோசை எழுப்பி அவர்களை பாராட்டு விதமாக கைத்தட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பணி நிறைவு பெறுகின்ற தமிழ் ஆசிரியை, நம் பள்ளியுடைய தமிழ் ஆசிரியை பாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களோட பணி என்றும் சிறக்க வேண்டும். உங்கள் எண்ணம் இந்த மக்களுக்கு தேவைப்படும், இந்த சிந்தனை நோக்கமும் இந்த மாணவர்கள் தேவைப்படும் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓய்வு என்பது பதவிக்கு மட்டும்தான், வயதுக்கல்ல. ஓய்வு என்பது பதவிக்கு மட்டும்தான், வயதுக்கல்ல. நீங்கள் என்றும் மக்கள் பணியில் செயலாற்ற வேண்டும், மக்கள் சிந்தனையை நேசிக்க வேண்டும், மாணவர்களை நேசிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம். 100% தேர்ச்சி வழங்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. முதலாவதாக ஆங்கிலத்துறை தொடர்ந்து பள்ளியில் 100% தேர்ச்சினை பெற்று வருகின்ற ஆசிரியர்களும் பிரேமா டீச்சர் அவர்களும் ஒருவர். இந்த ஆண்டும் 100% எட்டிவிடுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் முழு முயற்சியோடு கரவுகளை இசையும் தட்டுகின்றோம். அடுத்ததாக ஆங்கிலத்துறை சகிலா டீச்சர் ஆங்கிலத்துறை 100% தேர்ச்சி. 23-24 கல்வியாண்டி ஆங்கிலத்துறையில் 100% தேர்ச்சி. அடுத்ததாக கணிதத்துறை 4 பாடங்களில் 100 மதிப்பெண்ணை வாங்க வைத்த உன்னதமான கணித ஆசிரியர் கவிதா டீச்சர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக அறிவியல் துறையில் 100% சி பார்த்திபன் சார் அவர்கள் 23-24 கல்வியாண்டில் அவர்களுக்கு இந்த மேடை அன்போடும் மரியாதையோடும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்ததாக வரலாற்றுத்துறை அம்மா அன்போடு அறிக்கையோட அம்மா வி ஆனந்தி அம்மா தொடர்ந்து 100% தேர்ச்சினை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மேடையானது, இந்த அரங்கமானது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. ஆனந்தி அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய ஐஜி அவர்கள் பரிசினை வழங்கி பாராட்டு தெரிவிக்கிறார்கள். ஓந்திக வல்லபம் செழிக்கட்டும் என் பள்ளியின் தேர்ச்சி சதவீதம். அடுத்ததாக RR என்று அழைக்கக்கூடிய ரமாதேவி வரலாற்றுத்துறை
வரலாற்று துறையைச் சேர்ந்த ரமாதேவி அவர்கள் 100% மதிப்பினை 23, 24 கல்வியாண்டில் நம் பள்ளிகளுக்கு பெற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த மேடையும் இந்த அரங்கமும் அவர்களை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. கரையோசை எழுப்புங்கள், அவர் வெற்றி வாகை சூடட்டும் மேல் மேலும். அண்ணா அவர்களுக்கு நம்முடைய ஐஜி அவர்கள் நிறைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக 23, 24 கல்வியாண்டில் முதல் மதிப்பெண்ணை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் முதல் மதிப்பினை 2 மாணவர்கள் பயந்து இருக்கிறார்கள். முதலாவதாக மாணவி எஸ் பவித்ரா முதலாவது மதிப்பெண்ணை பெற்று நம்ம பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். 23, 24 கல்வியாண்டி அவர்களுக்கு கரையோசை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரங்கமானது அதிரட்டும் கரையோசை எழுப்புங்கள் பவித்ரா அவர்களுக்கு. அடுத்ததாக மாணவன் வெங்கட் 23, 24 கல்வியாண்டில் பள்ளியின் முதல் மதிப்பெண்ணை பெற்ற வெங்கட் அவர்களுக்கு இந்த அரங்கம் நினைவு பரிசினை வழங்குகிறது. ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி பாராட்டுகிறார்கள். ஐயா அவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பிரைஸ் வழங்குவது என்பது மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான். வருகின்ற கல்வியாண்டில் அவரை தாண்டியும் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக தான் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கிய மாணவர்கள் 4 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அவர்களது பரிசு ஆடை வழங்கப்படுகிறது. 100 மதிப்பெண்ணை பெற்ற ஹரிணி அவர்களுக்கு 100க்கு 100 கணித மதிப்பெண்ணை பெற்ற ஹரிணி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது அரங்கம். அடுத்ததாக கரிஸ்வர்தன் அவர்களை இந்த மேடை அழைக்கிறது. கரிஸ்வர்தன் கணித பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்ற கரிஸ்வர்தனை அழைக்கிறது. அடுத்ததாக முகமது ஜாஃபர் அவர்களை இந்த மேடை அன்போடு அழைக்கிறது. கணித பாடத்தில் 100 மதிப்பெண் வாங்கிய முகமது ஜாஃபர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக அபிராமி அவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய அபிராமி என மேடை அழைக்கிறது. பாருங்கள், அபிராமியுடைய பேசப்படுகிறது. கரையோசை எழுப்பவும் கலைத்திருவிழாவில் மாநிலத்தில் 3வது இடம், 38 மாவட்டங்கள் கலந்து கொண்டதில் 3வது இடம் பெற்றிருக்கக்கூடிய அகனிப்பள்ளி மாணவ மாணவிகள் கலைத்திருவிழா குற்றால குறவஞ்சி நாடகம் மாநிலத்தில் 3வது இடம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த மேடை கூறிக்கொள்கிறது. அவர்களுக்கு முனைவர் ஐஜி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பாராட்டும் விதமாக பாராட்டு செலுத்துகிறார்கள். அவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த அரங்கம் உரித்தாக்குகிறது. சேர்க்கக்கூடிய ஒரு மாணவர் அவர்களுக்கு நினைவு கிடையும் வழங்கி பாராட்டப்படுகிறது. ஐயா அவர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களை அன்போடு வரவேற்கின்றது. பிரின்ஸ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த மேடை உரித்தாக்குகிறது. மாநில அளவில் கலந்து கொண்ட பிரின்சி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சந்தோஷ்குமார் 100க்கு 94 மதிப்பெண்கள் ஆங்கில பாடத்தில். அவர் மேன்மேலும் வளர இந்த அரங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்ததாக 95 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அவர் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சமூக அறிவியல் பாடத்தில் ஹரிணி 100க்கு 96 மதிப்புகிறது. ஹரிணி 100க்கு 96 மதிப்பெண் சமூக அறிவியல் பாடம் 100க்கு 96 மதிப்பெண் சமூக அறிவியல் பாடம் மேடை அலங்கரிக்கின்றது. பரிசினை வழங்கிய ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வு சிறப்பு செய்யப்படுகிறது. ஊராட்சி மன்ற தலைவர் திரு மதியழகன் அவர்கள் மூலம் ராகவன் குடும்பத்தார் சார்பாக ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ரெட் ஹவுஸ் லீடருங்கப்பா, மார்ச் பாஸ்ட் வெகு சிறப்பாக செய்த ரெட் ஹவுஸ் அணி தலைவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஹவுஸ் 4 ஹவுஸ்களில் அதிக மதிப்பெண் பெற்ற அணியினருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. எல்லா கேர்ள்ஸ் யார் சார்? அது கடந்த ஒரு வார காலமாக வெகு சிறப்பாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் 103 புள்ளிகள் எடுத்து வெற்றி பெற்ற எல்லா அணி தலைவர்களுக்கு பதக்கம் வழங்கப்படுகிறது ஐஜி அவர்களால்.